கூட ஜீவ புத்தகத்துல பேரு எழுதப்படுகிறது. ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருடைய பேரையும் கர்த்தர் ஜீவ புத்தகத்துல எழுதுகிறார். ஞானஸ்நானத்துல எழுதுகிறாரா, பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு எழுதுறா, கர்த்தருடைய பந்தியில் எழுதுகிறாரான்னு இல்ல. ரட்சிக்கப்படும் போதே பெயர் எழுதப்படுகிறது. எழுதப்பட்ட பெயர்ல அதை நிலைநிறுத்த வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அதை பார்த்துட்டு அடுத்து ஞானஸ்நானத்துக்கு கடந்து செல்வோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அடியனுடைய நாவோடும் வாயோடும் ஆவியானவர் பேசுங்க, உள்ளத்தில் ஆவியானவர் பேசுங்க. மாம்ச எண்ண சிந்தைகள் எல்லாம் கட்டப்படட்டும். துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற எல்லாருக்கும் இது ஆசீர்வாதமா மாறணும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அப்போ ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படணும். நீங்க கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியான அதிகாரம் கொடுத்தார். அப்ப அந்த அதிகாரம் பிள்ளைகளாக முடியான அந்த அதிகாரம் பிள்ளைகளுக்கு ஜீவ புத்தகத்துல பேர் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏற்றுக்கொள்ளும் போதே கர்த்தர் நம்முடைய பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதுகிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? எப்ப ஜீவ புத்தகத்துல இருந்து இந்த மனம் திரும்புதல் அந்த கூட்டத்துல, ரட்சிப்பினுடைய கூட்டத்துல இதுவும் கிடைக்குது. எப்ப இல்லாம போகுதுன்னு பார்க்கும்போது, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனம். அதுல என்ன சொல்லி இருக்குன்னா, அத்தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாக ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அப்போ ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் அதில் பிரவேசிப்பார்கள். எங்க பிரவேசிப்பார்கள்னா, புதிய எருசலேமுக்குள் பிரவேசிப்பார்கள். ஏன்னா அடுத்து நான் இது பிரவேசிக்காம இந்த ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா இந்த ஜீவ புத்தகத்துல என்ன நடக்குங்கிறத அடுத்த பார்க்க வருவோம். அடுத்த பாத்தீங்கன்னா இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவ புத்தகத்திலே எழுதப்படப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்போ ஜீவ புத்தகத்துல பேர் எழுதணும். எழுதப்படாதவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டார். அப்ப 2 இடத்துலயும் பார்த்துட்டோம், ஜீவ புத்தகத்துல பேர் இருக்கணும். ஆமென். ஏசாயா 4:4 என்ன எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சியோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயரெழுதப்பட்ட இவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்ப பரிசுத்தமாக இருந்தால் எங்க இருக்கலாம்? ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கும். இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். ரட்சிக்கப்பட்டாச்சுனால அடுத்த ஸ்டெப்புகளுக்கெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா தயாராகிடுவோம். அப்போ ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் அவன் பரிசுத்தனாயிருப்பான். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டதான அருவருப்பும் தீட்டு இதெல்லாம் அவனை விட்டு நீங்கி போகும். அவன் செய்ய மாட்டான். இனி அதவா ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தன் அங்கியை தோய்த்து வெளுக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னபடி தன் பாவங்களை கழுவிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப இன்னொரு இடத்துல மோசையினுடைய விஷயத்துல கர்த்தர் இந்த ஜீவ புத்தகத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்னா, மோசே கர்த்தரிடத்துல தன்னுடைய காரியத்தை எல்லாம் சொல்லி வருகிறார். ஆமீன். அந்த விஷயங்கள் என்னன்னு நமக்கு தெரியும். விக்கிரக ஆராதனை பண்ணிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ விக்கிரக ஆராதனை பண்ண உடனே மோசே கர்த்தரிடத்துல போய் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். கர்த்தாவே, இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்களே. அப்ப கர்த்தர் இருக்கிற இடத்துல மோசே என்ன செய்கிறான்? கர்த்தாவே, நீர் இந்த ஜனங்களை மன்னிக்காவிட்டால் உம்முடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை நீக்கிவிடும். யாத்திரையாகமம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யாத்திரையாகமம் 32:32. அதுல ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார்.
மோசையுடைய தைரியம். கர்த்தாவே அவங்கள மன்னிக்கணும், தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சே ஆகணும், இல்லைன்னா என் பேரை கிழிச்சிருங்க, ஏன்னா இந்த ஜனங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வரணும், நமக்கு அந்த தரிசனம் இன்னைக்கு வரணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நான் மட்டுமல்ல, நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் சகலரும் ரட்சிக்கப்படணுங்கிற எண்ணம் நமக்கு வேணும். அப்போ மோசே கர்த்தரிடத்துல கேட்கிறான், மன்னித்தருளுவீனால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் என் பேரை கிறுக்கி போடும். உடனே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். தேவனுக்கு விரோதமாக எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் அவன் பெயரை நான் கிறுக்கி போடுவேன். இந்த விஷயத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, தேவனுக்கு விரோதமான பாவம் இருக்கு, மனுஷனுக்கு விரோதமான பாவம் இருக்கிறது. மனுஷனுக்கு விரோதமான பாவங்களை மனுஷர்கள் மன்னித்தால் தீர்ந்து விடும். தேவனுக்காக விரோதமான பாவத்தை நம்ம இன்னொரு பேர்ல சொன்னா ஆவிக்குரிய பாவம். மனுஷனுக்கு விரோதமாக செய்கிற பாவம் மன்னிக்கப்படும், தேவனுக்கு விரோதமாக செய்வது தண்டிப்பார். நாம் அதை பகுத்தறிவு உள்ளவர்களாக இருக்கணும். தேவனுக்கு விரோதம் இல்லைன்னா ஜீவ புத்தகத்திலிருந்து பெயரை கிறுக்கி போடுவார். உடனே மோசே சொல்லுகிறார், என் பெயரை கிறுக்கி போடும். கர்த்தாவே, நீர் மன்னிக்காவிட்டால் என் பெயரை என்ன செய்யும்? கிறுக்கி போடும். அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார், இல்ல, எனக்கு விரோதமா பாவம் செய்கிறவனை நான் கிறுக்கி போடுவேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யாமல் இருப்போம். அடுத்தது எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மகிமையும் நான் எகிப்தின் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். அதாவது ஜீவ புத்தகத்துல பேரு இருக்கும், 10 முறை பரீட்சை பார்த்தால் அல்லது தேவனுக்கு விரோதமாக பாவம் சேர்த்தால் அந்த புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவார். இதான் ஜீவ புத்தகம். அப்ப நம்ம இந்த ஸ்டெப் படிச்சு வந்ததுல மனம் திரும்பும் போது ரட்சிப்படைகிறோம். ரட்சிப்பை குறித்தெல்லாம் பார்த்துட்டோம், அதனால இனி நான் ரிப்பீட்டேஷனுக்கு வரல. மறுபடியும் பிறத்தலை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எனக்கு மறுபடியும் பிறக்கிறதை குறித்து சொன்னா, மனுஷனுக்கு 2 பிறப்பு, 2 இறப்பு, 2 உயிர்த்தெழுதல், 2 நியாய தீர்ப்பு இருக்கிறது. எல்லாமே 2 இருக்கும். நான் அதை ஒரு சுருக்கமாக, அந்த மறுபடியும் பிறத்தல்ங்கிற சப்ஜெக்ட்ல அது சுருக்கமா நிறைய இருக்கு. நான் அதை 2 சுருக்கமா சொல்ல விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அந்த 2 பிறப்புல முதலாவது பிறப்பு அது தாயின் வயிற்றிலே பிறக்கிறது. வசனங்கள் ரெஃபரன்ஸ் இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3:4 சொல்லி இருக்கிறார், தாயின் வயிற்றிலே பிறப்புதல். ஆமீன். 2வது 6ஆம் வசனத்துல சொல்லுகிறது, அது மாம்சத்தில் பிறப்புதல். மாம்சத்தில் பிறக்குதல் தான் முதல் பிறப்பு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 45, 48, 40, 53, 50 இந்த வசனங்கள் எல்லாம் அந்த மனுஷனுடைய முதல் பிறப்பை குறித்து சொல்லுகிற சில காரியங்கள் இருக்கிறது. அவன் ஜீவனுள்ள தேகியாக மாறினான், மண் சரீரம் உள்ளவனாக மாறினான், உலகத்துக்குரிய சரீரம் உள்ளவனாக மாறினான், உலகத்துக்குரிய மகிமையுடைய சரீரமாக இருந்தான். இத இப்படி சொல்லும் போது பைபிள்ல எக்ஸாக்ட்லி வேர்டு இருக்கும், ஆனா நான் இது மலையாளத்துல எழுதி வச்சிருக்கிறத நான் இப்ப உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். சோத்திரம். அப்போ மண்ணினால் பிறந்தவன், ஜீவனுள்ள தேகியாக மாறிவிட்டவன், உலகத்துக்குரிய மகிமை சரீரம் உள்ளவன், மரணத்துக்குரிய சரீரம். முதல் பிறப்பில் மனுஷனுக்கு மரணத்துக்குரிய சரீரம் கிடைக்கிறது. முதல் பிறப்பில் அவனுக்கு மாம்சமும் இரத்தமும் உண்டு. இதான் முதல் பிறப்பு. மறுபடியும் பிறக்குதலுக்கு போகாததுக்கு முந்தி இந்த முதல் பிறப்பை தெரிந்தவர்களுக்காக சொல்லுகிறேன். அடுத்து 1 கொரிந்தியர் 15:50, கலாத்தியர் 5:21 சொல்லுகிறது, இந்த மண் பரலோகத்தில் இருப்பதில்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. இந்த மண் சரீரம், கொலோசியர் 3:9 சொல்லுகிறது, இந்த மண் சரீரம், இந்த முதல் பிறந்தவன் பாபம் உள்ள சரீரத்தில் பிறந்தவன், பாவத்தை தரித்த சரீரம் உள்ளவன். அதே வசனம் சொல்லுகிறது, பழைய மனுஷன் என்று அவனுக்கு இன்னொரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தாயின் கருவில் பிறந்தவனுக்கு பழைய மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது பழைய மனுஷன்.
சங்கீதம் 51:5 சொல்லுகிறது பாவத்தில் பிறந்தவன், பாவத்தினால் பிறந்தவன், பாவத்தில் பிறந்தவன், பாவத்தினாலும் பிறந்தவன். ஆஹ் என் அகர்த்தியத்தில் உருவாயின அக்கிரமத்தை, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். சோத்ரா, அந்த வசனம் நான் ஒன்று எடுத்துக்கிறேன். சங்கீதம் 51:5. என்ன சொல்லுகிறதுனா, சோத்ரம், இதோ துர்க்குணத்தில் உருவானேன், துர்க்குணம் உள்ளவன். இந்த பழைய மனுஷன், அதாவது முதல் பிறந்த மனுஷன் துர்க்குணம் உள்ளவனாக பிறந்தான். இங்க மனுஷன் பிறக்கும் போதே அவனுக்கு துர்குணம் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. குழந்தைக்கு கூட அது வளர்ந்து வளர வளர அந்த துர்க்குணம் வெளிப்பட்டுக்கிட்டு தான் வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது பாவத்துல ஆதாமுடைய ரத்தம் இருக்கிறதுனால துர்க்குணம் இருக்கிறது. துர்க்குணத்தில் உருவானவன். இவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது பழைய சிருஷ்டி. இவன் பழையதாக முதல் பிறந்த அந்த மனிதன் பழைய சிருஷ்டியாக இருக்கிறான். ரோமர் 7:24 சொல்லுகிறது மரணம் உள்ள சரீரத்தில் பிறக்கிறான். இந்த முதலாவது பிறக்கிறவன் மரணம் உள்ள சரீரத்தில் பிறக்கிறான். இவனுக்கு சாப்பாடு தேவை, ஆகாரம் தேவை இருக்கிறது. ரோமர் 7:24 சொல்லுகிறது. கொலோசியர் 3:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பூமியில் பிறந்தவன், எங்க வர போவான்னு தெரியும். இந்த பூமியில் பிறந்தவனுக்கு கல்லறை வர போவான்னு நிச்சயமா தெரியும். ஒரு மரணம் வரும்னு தெரியும், கல்லறை வர போகும்னு தெரியும். இந்த பூமியில் பிறந்த மனுஷனுக்கு அது தெரியும். அடுத்தது இந்த முதலாம் பிறப்பு, இந்த 2வது மறுபடியும் பிறத்தலை குறித்து அடுத்து பார்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி முதலாம் பிறப்புலதான் இதையும் பார்த்துட்டு இருக்கிறோம். கலாத்தியர் 5:16 சொல்லுகிறது மாம்சத்தை அனுசரித்து நடக்கிறவன் என்று இவனுக்கு பெயர். இந்த முதலாவது பிறந்தவன் மாம்சத்தை அனுசரித்தே நடப்பான். பவுல் சொல்லுகிறார், நான் அதாவது எனக்குள்ள நன்மை செய்யணும் என்று ஆசை இருக்கிறது, ஆனா செய்வது தீமை. ஏன்னா இந்த 2 நாளும் இந்த பிரமாணம் எனக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவை அறிந்து விட்டு நன்மை செய்யணும்னு தெரியுது, ஆனா நான் என்னுடைய மாம்சத்துக்குள்ள வாசம் செய்யறதுனால அந்த மாம்ச கிரியைகளை அடிக்கடி செய்திடுறேன். அதனால நான் என்ன செய்யறேன், 2ஐயும் இப்பொழுது இந்த பிரமாணத்தின்படி செய்து கொண்டு இருக்கிறேன். அப்போ இவன் மாம்சத்தை அனுசரித்து நடக்கிறவனாக இருக்கிறான், இந்த முதலாவது பிறந்தவன். அடுத்து அதே கலாத்தியர் 5:19 வசனம் சொல்லுகிறது மாம்சத்தின் கனிகளை கொடுக்கிறவன். இன்னும் அதிகமாக சொல்லப்போனா மரணத்தின் கனிகளை கொடுக்கிறவர்கள். இந்த முதலாவது பிறந்தவன் மாம்சத்தின் கிரியைகளோ நமக்கு தெரியும். விபச்சாரம், வேசித்தனம், அந்த லிஸ்ட் 19 காரியங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லும் போது, அதே இது ரோமருக்கு எழுதின நிருபத்துல அந்த மாம்சத்தின் கிரியைகளை மரணத்தின் கனிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மரணத்தின் கனியை கொடுக்கிறவன் தான் இந்த முதலாவது பிறந்தவன், மாம்சத்தில் பிறந்தவன். அந்த மாம்சத்தின் கனிகளை கொடுக்கிறவர்கள், மாம்சத்தின் கனியை தங்களிலிருந்து வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா எபேசியர் 2:1 சொல்லுகிறது ஆவிக்குரிய மனுஷன், ஆவிக்குரிய தன்மையில செத்து போனவன். இந்த முதலாவது பிறந்தவன் ஆவிக்குரிய தன்மையின்படி அவனை பார்க்கும் பொழுது செத்து போனவனாக இருக்கிறான். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மையும் அவரோடு கூட எழுப்பினார். அப்ப அக்கிரமத்தின்படி செத்து போனவன். எபேசியர் 2:1 நான் வாசிக்கிறேன். ஆமென். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை ஒரு உயிர்ப்பித்தார். இப்போ மறுபடியும் ஏன் பிறக்கணும்னா செத்து போயிருக்கிறோம். அக்கிரமமும் பாவத்தினால் கர்ப்பம் அக்கிரமங்களும் பாவங்களினால் மரித்தவர்களாயிருந்த நம்மையும் உயிர்ப்பித்தார் போது செத்தவன், நாம் செத்து போயிருக்கிறோம், மரித்து போயிருக்கிறோம். நல்ல வார்த்தைகள் எல்லாம் மரித்தோம்னு சொல்லும் போது நல்ல வார்த்தையா இருக்கும். இறந்து போனாருங்கிறதும் நல்ல மரியாதை. செத்து போன நல்ல காரணம், இறந்தவர்கள் உயிர்க்கலாம், மரித்தவர்களும் உயிரோட எழும்புவாங்க. செத்து போனவர்கள் எழும்ப மாட்டான். இந்த மிருகங்கள் பறவைகளை செத்து போகும், ஏன்னா மறுபடியும் உயிர்த்தெழுதல் இல்லை. ஆனா நமக்குதான் உயிர்த்தெழுதல் இருக்கு. அதான் இறந்தாருங்கிற தகுதியான வார்த்தை உபயோகப்படுத்துகிறோம். சில இடங்களும் ஏன்னா செத்து போனா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா மனுஷன்
ஒரு உயிர்ப்பு அவன் இருக்கிறதுனால உயிர்ப்பு சொல்லுகிறேன். அப்போ இவன் மரித்து போன மனுஷன், ஆவிக்குரிய தன்மையில மரித்து போனவன். தேவனுடைய பாத்திரம். மண்ணுல முதல் பிறந்தவன் கோபமா இருக்கான். தேவனுடைய அவன் வாழ்க்கையில வெளிப்படணும். அவன் எபேசியர் 2:3 சொல்லி இருக்கிற எபேசியர் 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இருளாயிருக்கான். இன்னும் சொல்ல போனா முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். முற்காலத்துல ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறாத ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவனும் அந்தகாரத்துக்குள் இருக்கிறான். இந்த ஜனங்கள் முழுவதும் அந்தகாரத்தில் இருக்கிறார்கள். நீங்களும் அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்கள் என்று 1 பேதுரு 2:9 சொல்கிறார். நீங்களே அந்தகாரமாய் இருந்தீர்கள். அந்தகாரத்துக்குள்ள இருக்கிறோம், இருளாயிருக்கிறோம். முதல்ல இருளாயிருக்கிறார். நான் பண்றதுக்கு காரணம் மறுபடியும் நான் பிறக்கல்ங்கிற போது என்ன நடக்குங்கிறது தெரியறதுக்காக இந்த டீட்டெயில சொல்லி வருகிறேன். அடுத்தது 1 Corinthians 2:14 சொல்லுகிறது. 1 Corinthians 2:14 எடுத்து நான் வாசிக்கிறேன். நான் மலையாளத்துல பிராகிருத மனுஷன் எழுதியிருக்கு. சூத்திரம் உள்ள மனுஷன் ஆதாமனுடைய உள்ள மனுஷன். இந்த முதலாவது பிறந்தவன் ஆதாமுடைய ஜென்மஸ்பாவம் தான் இருக்கிற வழிய கிறிஸ்து வரணும். இரண்டாவது இப்ப இவர் ஜென்மஸ்பாவம் உள்ளவராக இருக்கிறார். பிலிப்பியர் 3:21 சொல்கிறது, தாழ்மையுள்ள சரீரத்தில் தாழ்மையுள்ள சரீரங்கிறத விட தாழ்ச்சி என்ற சோத்திரம் 3:21 எடுத்து வச்சுக்கிறேன். பிலிப்பியர் 3:21 சொல்லுகிறது, அற்பமான சரீரம். நம்ம இது அற்பமான சரீரம். இவ்வளவுதான். இதுதான் முதலாவது பிறந்த மனுஷனுடைய நிலைமை. முதலாவது பிறந்த மனுஷன் இப்படிப்பட்ட இருக்கிறான். இதுக்கு நேர ஆப்போசிட். நீங்க இப்ப எவ்வளவு பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன்? 26 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த 26 பாயிண்ட்டுக்கும் எதிரா இருக்கும் மறுபடி பிறந்தவன். அது அந்த மறுபடி பிறந்தவன மறுபடியும் அதையும் நான் பார்ப்போம். மறுபடியும் பிறக்குதல் யோவான் 3:3 சொல்லி நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா 3:5 யோவான் 3 சொல்லுகிறது, ஆவியிலே பிறப்பு. இந்த மறுபடியும் பிறக்கிறான், ஆவியில் பிறக்கிறான். அதுக்கு உடனே கேள்வி, ஆவியில் எப்படி பிறக்க முடியும்? கர்த்தர் சொன்னா காற்று அடிக்கிறது, சத்தத்தை கேட்கிறார். காற்று எங்க இருந்து வருது, எங்க போகுதுன்னு தெரியல உனக்கு. அதே மாதிரிதான் ஆவி இருக்கிறதும் நடக்குது, உனக்கு தெரியாது. நீ ரட்சிப்பின் வார்த்தையை அறிக்கை பண்ணும் போது, ரட்சிப்பினுடைய வார்த்தையை அறிக்கை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மாறிடுறா. மறுபடியும் பிறந்திருக்கும். எங்க பிறவன் கேட்ட தெரியாது. காற்று சத்தத்தை கேட்கணும். அதே மாதிரி எங்க இருந்து வருது போகுதுன்னு தெரியும். இந்த மரம் செடி கொடிகள் அசையும் போது காற்று அடித்து கொண்டு இருக்கிறது, காற்று வீசுகிறது, தென்றல் வீசுகிறதா, புயல் வீசுகிறதான்னு நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா, மனம் திரும்பி இருக்கிறோமா இல்லையாங்கிறது இந்த காற்று அடிக்கும் போது, இந்த மரங்கள் அசைவும் போறது போல நம்முடைய வாழ்க்கையில செயல்கள் வெற்றிப்படும் போதுதான் தெரிய ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா, ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோமா, பரிசுத்தமா வாழ்கிறோம் என்கிறது அப்பதான் கனியினால் தெரிஞ்சுக்கலாம். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நீ மறக்கிறது ஆனா யாருக்குமே தெரியாது, வீசுகிறது போல ஏதோ ஒண்ணு நடக்குது, ஆனா அதனுடைய கனி வெளிப்படும். காற்று போல இருக்கும். இந்த மறுபடியும் பிறந்தால் தெய்வ ராஜ்யத்தை பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய், பார்க்கலாம். அடுத்து ஒரு வசனம் கூட கர்த்தர் சொன்னார், ஆமென், நீ ஜலத்தினாலும் ஆவியினால் பிறவாவிட்டால் பிரவேசிக்க மாட்டாய். ரெண்டுக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்கிறது. காண மாட்டாய் என்பதுக்கும் பிரவேசிக்க மாட்டாய் என்பதற்கும் ரெண்டு அர்த்தம் இருக்கு. பிரவேசிக்கிறதுனா உள்ள வருதல், காண்பதுன்னா வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கிறது.
நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். அடிக்கடி இப்பெல்லாம் ட்ரெயின்ல நம்ம எல்லாம் டிராவல் பண்றவங்க தான். இப்பதான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. முந்தி எப்படின்னா, ஒருத்தங்கள அனுப்ப போனா ரிசர்வேஷன் டிக்கெட் இருந்தா ட்ரெயின்ல ஏறி டிராவல் பண்ணலாம். இல்ல டிராவல் டிக்கெட் இருந்தாலே போதுமானது உள்ள ஏறுறதுக்கு, ட்ரெயினுக்குள்ள ஏறுறதுக்கு. ஆனா சிலர் வருவாங்க. அவங்களும் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல நின்னுட்டு இருப்பாங்க. 2 பேரும் நிப்பாங்க. ஒருத்தங்க வந்து ரிசர்வேஷன் டிக்கெட்டோட இருப்பாங்க. மத்தவங்க ஒரு குரூப் வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டோட இருப்பாங்க. ரிசர்வேஷன் டிக்கெட்டோ அல்லது டிராவலிங் டிக்கெட்டோ உள்ளவங்க அதுக்குள்ள ஏறி டிராவல் பண்ணிடுவாங்க. பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்தவன் ட்ரெயினை பார்த்துக்கிட்டே தான் நிக்க முடியும். நீங்க ஞானஸ்நானம் எடுத்தா டிராவல் பண்ணலாம், இல்லைன்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் தான். இந்த ரெட்சிப்புங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் போல, கன்ஃபார்ம் டிக்கெட் இல்ல. இல்ல வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை போலயோ அந்த மாதிரிதான் வரும். ஏன்னா உள்ள ஏற முடியாது. வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவங்க ஏறக்கூடாது ட்ரெயின்குள்ள. ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல ஏறக்கூடாது. அந்த வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வந்து உங்களுக்கு எதாவது வரும்னா அன்ரிசர்வ்ட் டிக்கெட்டால தான் கணக்காக்கப்படும். இப்ப இதே மாதிரிதான் ரட்சிக்கப்பட்டால் அல்லது மறுபடியும் பிறந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கலாம். சபைக்கு வரலாம், பாடலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தின் கனிகளை எல்லாம் அனுபவங்கள், அற்புதங்கள், அதிசயங்களை பெற்றுக்கொள்ளலாம். அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கிறதை பார்க்கலாம். எல்லா காரியங்களும் செய்ய முடியும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்றாக முடியாது. அதுக்கு ஞானஸ்நானம் தேவை. அப்போ பார்வையாளர்களாக நம்மை தேவன் அழைக்கவில்லை, காண்கிறவர்களாக அழைக்கவில்லை, அதுக்குள்ள பிரவேசிக்கிறவர்களாக அழைக்கிறார். ஜீவ புத்தகத்துல பேர் இருக்கலாம், ஆனா சரியா நடக்கலன்னா பேர் கிறுக்கப்படும். 10 முறை பரீட்சை பார்க்கும், 10 தடவை கர்த்தர் சொல்லாரு ஞானஸ்நானம் எடுக்கலன்னா முடிஞ்சு போச்சு. அதனால எச்சரிக்கையோட இருப்போம். அப்போ இது மறுபடியும் பிறக்குதல் எப்படின்னா காற்று போல் இருக்கிறது, யாரும் பார்க்க முடியல. அது தெய்வ ராஜ்யத்தை காணும்படியான பிறப்பு. அவன் தெய்வ ராஜ்யத்தை பார்த்துருவான். மறுபடியும் மனம் திரும்பினவன் அல்லது மறுபடியும் பிறந்தவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பான். அடுத்தது, இது மறுபடியும் எப்படி பிறக்கிறான்னா ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறான். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தினால் பிறந்திருக்கிறோம். ஜீவனுள்ள வித்தாகிய தேவனுடைய வசனத்தினால் பிறந்திருக்கிறீர்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. வசனத்தினால் பிறக்கிறோம். இப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த பிறப்பு நடக்கும். 1 கொரிந்தியர் 4:15 சொல்லுகிறது, சுவிசேஷத்தால் பிறந்திருக்கிறீர்கள். நாம் சுவிசேஷம் கேட்டது நிமித்தம் மறுபடியும் பிறக்கிறோம். இப்ப மறுபடியும் பிறக்கும் போது ஒன்று சுவிசேஷம் கேட்போம், மற்றொன்று மனுஷன் புதிதா மாறிடுவான். பழைய செத்து போயிடுவான். இந்த முன்னாடி சொன்ன முதல் பிறப்புல உள்ள அந்த மனுஷன் செத்து போயிடுவான். புது மனுஷன் பிறகு புதிதாக நடந்து கொண்டு இருப்பான். டைட்டஸ், அதாவது தீத்து 3:6 சொல்ல இருக்கிறது புது ஜனன ஸ்நானம். அப்போ புதிதாக மறுபடியும் பிறந்தவன் அவன் என்ன செய்வான்? தண்ணீரில மறுபடியும் புதிதாக பிறந்து விடுவான். மறுபடியும் அவன் புதிதாக என்ன செய்கிறான்? பிறக்கிறான். ஜலத்திலிருந்து புதிதாக வெளியே வருகிறான். ஏன்னா செத்தவனை மறுபடியும் பிறந்தான்னா ஒருத்தன் செத்து போறான். அந்த செத்தவனை அடக்கிறது தான் ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானத்துக்கு வரும்போது பார்க்கலாம். அப்போ இந்த மறுபடியும் பிறக்கிறவன் புது ஜனன புனர்ஜனன ஞானஸ்தானத்தால் பிறக்கிறான். இவன் ஆவிக்குரிய மனிதனாக மாறுகிறான். மறுபடியும் பிறந்தவன் ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கிறான். 1 கொரிந்தியர் 2:14-15 சொல்லுகிறது அவன் ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கிறான். கலாத்தியர் 5:16 சொல்லுகிறது அவன் ஆவியை, ஆத்துமாவை அல்லது பரிசுத்த ஆவியை அனுசரித்து நடக்கிறான். மாம்சத்தை அனுசரிக்கிறவன் அல்ல, ஆவியை அனுசரித்து நடக்கிறான். கலாத்தியர் 5:22 சொல்லுகிறது மறுபடியும் பிறந்தவன் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறவனாக இருப்பான். ஆவியானவர் வந்தாதான் அது கொடுக்க முடியும். ஆனா மறுபடியும் பிறந்துட்டா இவனுக்கு மறுபடியும் மனம் திரும்பின ஒருவன் நிச்சயமாக என்ன செய்வான்னா அங்க கர்த்தர்ட்ட இதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்வான். இந்த கனியெல்லாம் வர ஆரம்பிக்கும். அவன் பரிசுத்த ஆவி பெறலனாலும் அவன் மனம் திரும்பிட்டோங்கிற எண்ணம் இருக்கிற வரை அவன் அதனுடைய கனியை கொடுப்பான். எனக்கு தெரிந்த ஒரு பெரிய ரவுடி ஒரு முறை மனம் திரும்பினான். ஞானஸ்தானம் எல்லாம் எடுத்தான். ஒரு சர்ச்சு கன்வென்ஷன்ல மீட்டிங்ல எல்லாம் பயங்கரமா சாட்சி சொன்னான். அவனுடைய கனி ஒரு தடவை
ஒருத்தரை அடிக்கும் போது அவன் பேசாம நின்னான். அவனுக்கு அவங்க சித்தப்பாவை 2 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. இவன் பார்த்துட்டு பேசாம நின்னான். இவனே ரவுடி. இவன் முன்னாடி அடிச்சா கண்டிப்பா சித்தப்பாவை அடிக்கிறவன அடிக்க போவான். ஆனா அவன் அங்க இருந்து பஸ்ல நின்றுட்டு இருக்கும்போது தான் சொன்னான், ஆஹ் நான் மனம் திரும்பிட்டேன், அதனால நீங்க எல்லாம் தப்பிச்சீங்கடா. எனக்கு அவனை நல்லா தெரியும், இறந்து போனா நோபல்னு பேரு. ஆனா அவன் அந்த வார்த்தை பஸ்ல இருந்தே சொல்றான், நான் மனம் திரும்பினால நீங்க எல்லாம் தப்பிச்சிட்டீங்கடா. அவங்க சித்தப்பாவை அடிச்சவன ஒண்ணுமே செய்யல அவன். அப்ப நினைச்சு, அப்ப நான் பைபிள் காலேஜ்ல படிக்கிற டைம் சின்னதா இப்படி சொல்றாங்க. அடுத்து விசாரித்து பார்க்கும்போது அவன் நிமித்தம் ஒரு 20 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அந்த ஒரே பாவி நிமித்தம் ஒரு ஊர்ல 20 பேர் ஞானஸ்நானம் எடுக்க அவன் காரணமாக இருந்தான். அவனுடைய மனம் திரும்புறது அவ்வளவு பெரிய இருந்தது. நேரம் இல்ல, அதனால நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். மனம் திரும்பினா கனி கொடுத்தா ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. கேரளாவில வாகமன் பக்கத்துல ஒரு எஸ்டேட்ல அவன் சாட்சி சொன்னான். அது நிமித்தம் 20 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்கிறதுக்கு நான் சாட்சி. இதெல்லாம் 98, 99 காலகட்டத்துல நடந்தது. ஆமீன். அப்ப எதுக்கு இதை சொல்லி வர்றேன்னா, மனம் திரும்பினா கனி வெளிப்படும். அவன் சொன்ன வார்த்தை, நான் மனம் திரும்பினது உங்களுக்கு எல்லாம் நல்ல காலம் தான். அப்ப நம்ம மனுஷன் மனம் திரும்பினா அந்த அந்த கலன் வெளிப்படும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். யோவான் சொன்னார் மத்தேயு 3:8, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஞானஸ்நானத்துக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், பரிசுத்தாவி பெற்றதுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க சொல்லல, மனம் திரும்பினா அதுக்கேற்ற கனிகளை கொடுக்கணும். அப்போ மறுபடியும் பிறந்தால் அவன் அந்த அதுக்கேற்ற கனிகள் வெளிப்படும். எபேசியர் 2:8 சொல்லுகிறது, இது கருணையின் பாத்திரங்களாக தேவன் நம்மை மாற்றினார். கோப பாத்திரம்னு படிச்சோம். ஆனா இங்க கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியர் 2:8 என்ன சொல்லி இருக்குதுன்னா, கிருபையினாலே எபேசியர் 2:8 அந்த வசனம் அதுல இல்ல. சோத்திரம். ரெஃபரன்ஸ் நானே தப்பா எழுதி வைத்திருக்கிறேன். கிருபையின் பாத்திரங்களா கர்த்தர் மாற்றினார் அது இருக்கு. ஆனா இப்போ ரெஃபரன்ஸ் தப்பா எழுதியிருக்கிறேன். எபேசியர் 5:8 ஆமென், முன்பே நீங்கள் இருளா இருந்தீர்கள், இப்பொழுது வெளிச்சமாயிருக்கிறீர்கள். சோத்ரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மறுபடியும் பிறக்கும் போது நாம் வெளிச்சமா மாறணும். இந்த ரெட்சிப்புங்கிற ஞானஸ்தானம் எல்லாம் அடுத்த பகுதிக்கு வரும்போது அதை குறித்து உள்ளதை பார்ப்போம். ஆனா அதுக்கு முந்தைய இந்த ரெட்சிப்பு, இந்த மனம் திரும்புதல், அதெல்லாம் நடக்கிற அந்த மறுபடியும் பிறக்குதல், இதுல நடக்கிற காரியம் என்னன்னா, வெளிச்சமாக மாற்றி விடுகிறார் நம்மை. நாம் கிறிஸ்துவுக்கு வெளிச்சமா மாறுகிறோம். முந்தினா இருளா இருந்தோம், இப்ப வெளிச்சம். ரோமர் 8:1 சொல்லுகிறது, இப்ப கிறிஸ்து இயேசுவில் உள்ளவர்களுக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பும் இல்லை, தண்டனை இல்லை. இப்ப மறுபடியும் பிறந்தா கிடைக்கிற பாக்கியம் தண்டனை கிடையாது. 2வது, கிறிஸ்துவுக்குள் உயர்த்திருக்கிறோம். இந்த மறுபடியும் பிறந்த ஆத்மாவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசனம் உண்டு. மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசனம் இல்லை. மறுபடியும் பிறக்குது, ஆவியில் பிறக்கிறபடினாலே அதற்கு தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இந்த மறுபடியும் பிறந்தவனுக்கு அழிவில்லை, மரணம் இல்லை. நீங்க ஆவியில ஒரு தடவை பிறந்தாச்சுன்னா 2வது உங்களுக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. அதான் இயேசு சொன்னார். இயேசு நிறைய வசனங்களை சொல்லும் போது, இங்க நிக்கிறவர்கள் தேவராஜ்யத்தை காணும் முன்னே மறிக்க மாட்டார்கள்னு சொன்னார். என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் மறிக்க மாட்டான்ல சொன்னார். அது இதுதான், மறுபடியும் பிறந்தாச்சுன்னா மரணம் இல்லை. மறுபடியும் பிறக்கிறது இந்த மாம்சத்துலதான் மரணம், ஆவிக்குரிய மரணம் இல்லை. ஆவிக்குரிய மரணம் மறைச்சவனை தான் நான் மறுபடியும் பிறக்கும் போது ஆவிக்குரிய மரித்தவன் உயிரோட வந்துகிறான். எப்போ ஆதாம் பாவம் செய்த உடனே அவனுக்கு மரணம் வந்தது. நம்ம அந்த ஆதாமனை குறித்து படிக்கும் போது கர்த்தர் சொன்னார், நீ இதை சாப்பிடுகிற நாளில் சாகவே சாவாயினார். தின்னாரு, ஆனா சாகல. நம்ம படிக்கிறோம், தின்னா கண்ணுதான் திறந்ததுன்னு படிக்கிறோம்.
ஆனா சின்ன உடனே நடந்த ஒரு சாவு இருக்குல்ல, அதான் ஆவிக்குரிய சாவு நடந்து போச்சு. இதை சாப்பிடுகிற நாளிலே நீ சாவாய்னு சொன்னது அவருடைய ஆவிக்குரிய மரணத்தை குறித்து கர்த்தர் சொன்னார். நீ பரலோக ராஜ்யத்தை இழந்து போவாய்ங்கிறது அதுக்கு அர்த்தம். கடந்த நாள் இந்த கூட்டத்துல ஒரு காரியம் கூட சொல்ல விரும்புறேன். நிறைய நிழலும் பொருளும் காரியங்கள் இருக்கிறது. இப்ப சாப்பிடுற நாள்ல நீ செத்துருவாய்ன்னு சொன்ன உடனே நம்ம இதுவரை படிச்சு வைக்கிற சாப்பிட்டுட்டு அவர் சாகல. பிசாசும் சொன்னா நீ சாக மாட்ட, நீ கடவுளை போல ஆயிடுவேண்டாம். தின்னாங்க, சாவு வரல. ஆனா ஆவிக்குரிய மனுஷன் செத்து போனான். அதனாலதான் கடவுளுக்கு பயந்து ஓடி ஓடினான். அதுவரை கடவுளுக்கு பயப்படாது இருந்தவன். இப்ப அந்த செத்து போனவன் எப்ப பழத்தை தின்று செத்து போனானோ அவனுடைய சந்ததியில் பிறக்கிற அவ்வளவு பேரும் செத்துதான் பிறக்கிறான். செத்துதான் பிறக்கிறான்னா ஆவிக்குரியதுல மரித்துதான் பிறக்கிறான். அவனுக்கு எல்லாருக்கும் என்ன தேவை இருக்கிறது? மனித குலத்துக்கு எல்லாத்துக்கும் பரலோகத்துக்கு போறக்கூடிய ஒரு மறுபடியும் பிறப்பு தேவை இருக்கிறது. அங்க செத்து போனாங்க, இயேசுவில் அந்த உயிர்த்தெழுதல் கிடைக்கிறது, மறுபடியும் பிறக்குதல். அப்போ அங்க ஆவியில செத்து போனான். அது அந்த ஆவிக்குரிய செத்தவனுக்கு தெய்வராஜ்யனுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆனா 1 கொரிந்தியர் 15:50 சொல்லுகிறது, இந்த புது மறுபடியும் பிறந்தவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:33 சொல்லுகிறது, இந்த மறுபடியும் பிறந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை. இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்ல போனா, நீங்க நாமெல்லாம் மரித்தார். இந்த கிறிஸ்து சபைக்கு கிடைத்த பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? மரித்த மறுநிமிடம் இயேசுவோடு கூட இருப்போம். மரித்து மறு நிமிஷம் இயேசுவோடு கூட இருப்போம். பவுல் அதுக்கு சொல்லுகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு. இந்த சரீரத்தை விட்டு நான் பிரிஞ்சுட்டா மறு நிமிஷம் இயேசுவோடு கூட இருப்பேன். இது கிறிஸ்தவ சபைக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். ஏன் நம்ம சபைக்கு வர சொல்லுகிறோம்னா, நீ செத்தா இயேசுவோடு கூட இருப்பாய். நம்ம வர்றவங்களை எல்லாம் பிடிச்சு ஞானஸ்நானம் எடுத்து நீ அது சொல்லி நீ உலகத்துல வீடை கட்டுவ, பிளைட்ல பறப்ப, டிவி வாங்குவ, கார் வாங்குவ, பைக் வாங்குவன்னு நம்ம இந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லிட்டு இருக்கிறோம். அதை விட மேன்மையான ஒரு காரியம் இருக்கிறது. ஒருவன் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தால் அவன் கர்த்தருடைய பந்தியை இருக்கிறவனாக இருந்தா, பரிசுத்தாவியை பெற்றவனாக இருந்தா, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவனாக இருந்தா, ஜெபிக்கிறவனாக இருந்தா, வேதம் சொல்கிறபடி வாழ்கிறவனாக இருந்தால் அவனுக்கு மரணம் இல்லை. ஏன் மரணம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அவன் மரித்த மறு நிமிஷம் அவன் இயேசுவோடு கூட இருப்பான். 2 வசனங்கள் அதுக்கு நான் ஆதாரமா சொல்லி விடுகிறேன். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் சோத்ரம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சோத்ரம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். போன வாரம் கூட ஒரு அந்த வசனத்தை எடுத்து சொன்ன, இப்ப ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆமென். சோத்ரம். இந்த வசனத்தை ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நானே, யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் சாக மாட்டான். அப்படி சொல்றேன், மறியாமல் இருப்பான், இறக்க மாட்டான், செத்து போக மாட்டான். இந்த வார்த்தை எல்லாம் நான் சொல்ல விரும்ப காரணம், விசுவாசிக்கிறவன் உயிரோடு இருக்கும்போது இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு மரணம் இல்லைன்னு இயேசுவை சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்ன? வேத பிரமாணத்தின்படி, அதாவது புதிய ஏற்பாட்டின்படி வாழ்கிற ஒருவனும் செத்து போனால் அல்லது மரித்து போனால் மறு நிமிடம் இயேசுவோடு கூட இருப்பான். அவனுக்கு இல்ல, அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல. ஒரு பெரிய மர்மம் இது, சபையினுடைய பெரிய மர்மம். எதுக்கு நம்ம சபையில வந்து ஆராதிக்கிறோம்? எதுக்கு தேவனை துதிக்கிறோம்? எதுக்கு கஷ்டத்தை சகித்து கொண்டு இருக்கிறோம்? இந்த இயேசுக்காக. ஏன்னா எனக்கு ஒரு மரணம் இல்லை. நான் அந்த இப்ப இந்த சரீரத்தை விட்டு பிரிந்தால் உடனே இயேசு கிட்ட போயிடுவோம். அதுக்காகத்தான் இயேசுவை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறேன். இது பாக்கியம் வேற எங்கேயுமே கிடையாது, வேற யாருக்கும் கிடையாது, வேற எந்த சபையிலும் இல்ல. அது ஆவிக்குரிய கிறிஸ்துவை வசனத்தின்படி ஆராதிக்கிற சபைக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம்.
இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து ஞானஸ்நானம் எடுக்கணும். இந்த சத்தியம் அறிந்தவர்களாக நாம் சபையில இருக்கணும். நான் சாக போறது இல்ல, எனக்கு சாவில்லை. நான் பரிசுத்தமாக கிறிஸ்துவனுடைய உபதேசத்தின்படி வாழ்கிற வரைக்கும் எனக்கு சாவில்லை. ஏன்னா நான் சரீரத்தை விட்டுதான் பிரிவேன். பிரிந்தால் இயேசுவோடு கூட போவேன். மறுபடியும் பிறக்கதனுடைய மேன்மை அது. நீங்க மறுபடியும் பிறக்க சொன்ன இயேசு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால், வெள்ளத்தாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அதற்குள் பிரவேசிக்க முடியாது. மறுபடியும் பிறந்தாச்சுன்னா சாவு கிடையாது. அந்த மறுபடியும் பிறந்தவன் பார்த்து கொண்டு நிற்பதுக்கல்ல, ஜலத்தாலும் பிறந்து உள்ள வந்துடணும். அதுதான் கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். இதெல்லாம் தேவ திட்டம். அப்போ என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான். நீ பிலிப்பியருக்கு நிருபம் எழுதும் போது பவுல் இதையும் சொல்லிட்டாரு, நான் விட்டு பிரிந்து இயேசுவோடு கூட இருக்க விரும்புகிறேன். ஏன்னா அவருடைய வெளிப்பாடு, அவருடைய தரிசனம் அது. இந்த வசனத்தின் ஆழம் தான் அது. பவுலை பொறுத்தளவுல நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் அடிக்கடி. பவுலுக்கு சுவிசேஷம் சொன்னது இயேசு கிறிஸ்து. மற்றவங்களுக்கெல்லாம், நமக்கெல்லாம் சுவிசேஷம் யாராவது சொல்லி இருப்பாங்க, இல்ல பைபிளை படிச்சு சுவிசேஷம் அறிந்திருப்போம், ஏதோ வாய்ப்புகள் இல்ல, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தனால. ஆனா பவுலுக்கு அப்படி இல்லை. பவுலுக்கு சுவிசேஷத்தை கற்றுக் கொடுத்தவர் அல்லது சுவிசேஷம் அறிவித்தவர் இயேசு கிறிஸ்து. நேரடியா இறங்கி போவருக்கு சுவிசேஷம் சொன்னார். வசன ஆதாரத்தோட நான் சொல்லுகிறேன். கலாத்தியர் 1:12 சொல்லுகிறது, எனக்கு யாரும் சுவிசேஷம் அறிவிக்கல, இயேசுவே எனக்கு அறிவித்தார்னு எழுதி இருக்கிறார் பவுல். அப்ப ஏன் பவுலுக்கு அப்போஸ்தலர்கள் யாரும் சொல்லல, மனுஷனிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ளவும் இல்லை. நீங்க அந்த வசனத்தை வாசித்து பாருங்க, அப்ப புரியும் அதனுடைய ஆழம் என்னன்னு. பவுல் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் அனுபவித்த பின்பும் கிறிஸ்துவோடு கூட இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை மறுதலிக்காம இயேசுக்காகவே வாழ்ந்தாருன்னு ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரே காரணம், இயேசுவே நேரடியாக சுவிசேஷம் அறிவித்தார். எனக்கு அந்த வசனத்தை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப என்னை ஒரு, அதாவது பவுல் ஏன் இப்படி கிறிஸ்துக்காக வாழ்ந்தார்னு கேட்டீங்கன்னா அந்த வசனம் தான். நான் அதை 2 வசனம் அதுக்கு எவிடன்ஸா சொல்றேன். 1:12 வாசிக்கிறேன். மேலும் 11வது வசனம், கலாத்தியர் 1:11, மேலும் சகோதரரே, பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, அதை எனக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை இயேசு சொன்னார். பிறகு எப்படி கிறிஸ்துக்காக வாழாம இருப்பார்? நமக்கெல்லாம் அந்த அனுபவங்கள் இல்லைன்னாலும் நமக்கு பைபிளை கொடுத்திருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். ஆனா பவுல் சொல்கிறார். இனி நம்ம கர்த்தருடைய பந்தி நடத்தும் போது ஒரு வேத பகுதியை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11:23 இருந்து வாசிப்போம். நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். அது கர்த்தருடைய பந்தியையும் அப்போஸ்தலர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை பவுலுக்கு. பவுல் இயேசு கிறிஸ்து நேரடியாக கற்றுக் கொடுத்தார். இந்த பவுல் எழுதின வேத வார்த்தைகள் எல்லாம் வேதமா மாறிடுச்சு. இப்படித்தான் சொல்லுவேன், பவுல் எழுதின வார்த்தையெல்லாம் தேவன் வேதமாக மாற்றி விட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, பவுலுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் அவர் அந்த ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்த பொழுது எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்தார். அதனால கர்த்தர் 14 நிருபங்களை பவுலை கொண்டு எழுதும்படியான கிருபையை கொடுத்தார். ஏன்னா நேரடியா சொல்லி கொடுத்தது கர்த்தர். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ இந்த சரீரம், நம்முடைய பழைய சரீரமும் புதிய சரீரமும், புதியதுக்கு சரீரம் விண் சரீரம். அந்த சரீரம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல ஒரு வசனம் இருக்கிறது, அதை நான் வாசித்து காட்டுறேன். சோத்திரம் 3ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம். பிலிப்பியர் 3:21 சொல்லுகிறது, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இந்த அற்பமான சரீரம் இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள சரீரம் எப்படி அப்போஸ்தலர்கள் தரிசித்தார்களோ, அவர் மரித்து உயிரோடு எழும்புற பிறகு தரிசித்தார்களோ, அதுபோல ஒரு மகிமை உள்ள சரீரத்தை நமக்கு தருவார். அதுதான் மறுபடியும் பிறத்தல். மறுபடியும் பிறந்தவனுக்குள்ள சரீரம் எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த சரீரத்தை, இந்த மண் சரீரத்தை விட்டு மாறின உடனே இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு விண் சரீரத்தோட வெளிப்பட்டாரோ அதே போல ஒரு விண் சரீரம் நாம் பெற்றுக்கொள்வோம். எதுக்காக சபைக்கு வாங்க, எதுக்காக ஞானஸ்நானம் எடுங்க, எதுக்காக தேவனை ஆராதிங்க? இதுக்கு தான் ஒரு விண் சரீரம் கிடைக்கும். நரகத்துக்கு போறதுக்கு இல்ல, பரலோகத்துக்கு போறதுக்கு. பிரைஸ் தி லார்ட். இனி யோவான் எழுதின நிருபத்துல எப்படி இருக்கிறத, நாம் அவர் இருக்கும் அன்னவாகவே அவரை தரிசிப்போம்.
அதாவது அவர் எப்படி இருக்காரோ அப்படியே அவரை போய் பார்ப்போம். அவர் மாதிரியே போய் பார்ப்போம்னா அவர் இருக்கிறது போல, அவருக்கு இருக்கிறது போல ஒரு சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இதுதான் மறுபடியும் பிறத்தல். நான் இந்த செய்தி ஃபர்ஸ்ட் பர்த், செகண்ட் பர்த் இப்படின்னு ரெண்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் பர்த், செகண்ட் பர்த்ங்கிறத நிறைய இடங்கள்ல எனக்கு அதை ஃபுல்லா கொடுக்கறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இது ஒரு ஸ்டடி. இது வந்து ஆவிக்குரிய தூது இதுல இருக்காது. ஆவிக்குரிய தூது இருந்ததுன்னா நம்ம உற்சாகத்தோட கேட்க முடியும். இப்ப படிக்கிற மூடுல இருக்கிறதுனால இதை படிக்கிறதுக்காக கேட்கலாம். அப்ப பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னன்னா, நான் மறுபடியும் பிறந்தா எனக்கு ஒரு சரீரம் வேணுமே, அது எப்படி இருக்கும்? அதான் இது அழிவில்லாத சரீரம். அந்த சரீரம் இயேசுவின் சரீரத்தை போல, அவர் மரித்து உயிரோடு எழும்பின பொழுது ஒரு சரீரத்தை பெற்றுக் கொண்டார்ல, அந்த சரீரத்தை போல இருக்கும். இது வசனம் ஆதாரமாக தருகிறது. மரணம் இல்லை. மறுபடியும் பிறந்தவனுக்கு மரணம் இல்லை. ஏன் மரணம் இல்லை? இயேசுவே சொல்லி இருக்கிறார், நான் உயிரோடு இருக்கும்போது என்னை விசுவாசிக்கிற எவரும் ஒரு நாளும் மறிக்க மாட்டான். அதான் அர்த்தம். எந்த மரணம்ங்கிறது இந்த சரீரம், இது பாவத்தின் சரீரம், இது அழிவின் சரீரம், இது மண்ணு. அதாவது ரெண்டையும் செப்பரேஷனா படிக்கிறோம். இப்ப நான் இதை படிக்கும் போதெல்லாம் இந்த கிறிஸ்துவனுடைய இந்த சத்தியங்களை கற்றுக்கொள்ளும் போது இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தாங்கன்னா கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த ஃபர்ஸ்ட் பர்த், செகண்ட் பர்த் எல்லாம் 15 வருடங்களுக்கு முன்பதாக 2009 அல்லது 10 காலகட்டத்துல இந்த டைரியில நான் எழுதி வச்சேன்னு நம்புறேன். 10 இருக்கலாம், அதுக்கு முன்னாடி எழுதுனதாக ஞாபகம் இல்லை. அந்த டைம்ல எழுதியிருக்கலாம்னு நினைக்கிறேன். 15 வருஷம். ஆனா இன்னைக்குதான் நான் இதை ஃபுல்லா உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ சோதரம் இது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 53ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, அழிவில்லாத சரீரமாக உயர்க்கும். இப்ப மறுபடியும் பிறந்தவன், அங்க மரண அடக்கத்தை குறித்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அடக்க ஆராதனை குறித்து படித்ததாக நம்ம இப்ப இதனால அப்படிதான் படிச்சு வச்சிருக்கிறோம். அடக்கத்துல போய் இந்த வசனங்களை வாசிக்கணும். அடக்க ஆராதனையில இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கிறோம். நான் உண்மையே சொல்றேன், இந்த அர்த்தங்கள் புரியாம தான் அடக்க ஆராதனையில வாசித்துட்டு இருக்கிறோம். மனுஷன் மண்ணாகிறான், மண்ணுக்கே திரும்புவாய். நானே செய்திருக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா உண்மை புரியாம தான் நிறைய நேரம் நடக்குது. உண்மை புரியாமன்னா, சத்தியம் அறிந்து கொள்ளாமல் நாம் அடக்க ஆராதனையில இந்த வசனங்களை வாசிக்கிறோம். அங்க என்ன சொல்லி இருக்கிறதுனா, மறுபடியும் பிறந்தால், நான் இந்த அடக்க ஆராதனையில் நம்ம இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் வாசிப்பாங்க. எல்லா கத்தோலிக்கராகட்டும், சிஎஸ்ஐ காரங்களாகட்டும், பெந்தகோஸ்துக்காரங்க, ஆவிக்குரியவர்கள்னு பேர் உள்ள எல்லா சபைக்காரனும், அது பிரதரன் காரனானாலும் யெகோவா சாட்சியானாலும் எல்லாரும் போகும்போது இதைத்தான் வாசித்துட்டு போவாங்க. ஓகே. ஆனா அர்த்தம் தெரியாம வாசிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்றேன். நம்ம அர்த்தம் தெரிந்தவர்களா இருக்கணும். நீங்க பைபிள் ஸ்டடி படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மறுபடியும் பிறக்கிற எனக்கு ஒரு விண் சரீரம், அடக்கும் போது மண்ணதான் மண்ணுக்குள்ள போடுறோம். அந்த ஆத்மா ஒரு விண் சரீரம். அவர் உண்மையான பரிசுத்தவனாக இருந்தால் அவர் ஒரு விண் சரீரத்தை பெற்றுக்கொண்டு விண்ணு போயிட்டாருன்னு அர்த்தம். இயேசு கிட்ட போய் சேர்ந்துட்டாருன்னு அர்த்தம். அந்த விசுவாசம், நம்பிக்கை நமக்கு வேணும். அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த நிறைய ஆவிக்குரியவர்கள் அழுவாங்க. நம்ம பிரிவுங்கிறது தாங்க முடியாது. மனிதனுடைய மரண பிரிவுங்கிறது பயங்கரமானது. அதெல்லாம் ஈஸியா மறக்க முடியாது. சிலது மறந்துடலாம், ஏன்னா சிலதெல்லாம் மறக்க முடியாத மரணங்கள் உண்டு வாழ்க்கையில. நான் இன்னைக்கு இங்க செய்தி கொடுக்கறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தி ஒரு கண்ணடைச்சு ஒரு விஷயத்த அப்படி இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒருவருடைய மரணம் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்படி துடிச்சு எழும்பிட்டேன். தாங்க முடியல. இன்னைக்கும் தாங்க முடியாத ஒரு மரணம் அது. நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு 6 மரணங்களை சந்தித்தேன். டேவிட் பாஸ்டருக்கு தெரியும். இந்த 6 மரணங்களை என்னுடைய மாமனார், எங்களுடைய மாமியார், அதுவும் என் அப்பா அம்மா இருந்தா கூட எங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறம் வேற 2 மரணம். ஒண்ணு என் சகலை, ஒண்ணு என்னுடைய மனைவியோட அக்கா. அப்படின்னு இப்ப சொல்றேன். இன்னும் சொல்ல போனா என் முதல் மனைவி. அப்ப இந்த மரணங்கள் எல்லாம் நினைக்கும் போது, இந்த டிராஜடிகள் எல்லாம் நினைக்கும் போது துடிச்சு எழும்ப முடியும், அழுக முடியும். இன்னைக்கு மரணத்தை, அப்போ இந்த மரணத்துல ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குதுன்னா, அந்த காரணங்கள் இதுதான். அந்த செகண்ட் டெத்து, ஃபர்ஸ்ட் டெத்து இதெல்லாம் படிக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்த், செகண்ட் பர்த் எல்லாம் படிக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மரணங்கள் எல்லாம் நடந்த போது இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க? ஒரு உறுதி எனக்கு வேணும். அப்பதான் புரிஞ்சது,
மறுபடியும் ஒருவன் பிறந்த பின்பு மரிக்கானால் மறுபடி பிறந்தால் கண்டிப்பா அவன் ஞானஸ்தானம் எடுத்துருவான், கண்டிப்பா பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வான், கண்டிப்பாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வான். அப்படிப்பட்டவன் ஒருவன் அல்லது ஒருத்தி அவன் மரித்தால் அவங்களுடையது ஆமேன் எங்க இருப்பாங்கன்னா மறு நிமிஷம் கிறிஸ்துவோட இருப்பாங்க. இன்னும் டீட்டெயிலா தேவைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லித்தரேன். பிரைஸ் எல்லாம். அப்போ 53 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் சொல்லுகிறது, அழிவுள்ள இந்த சரீரம் அழியாத சரீரமா மாறும். மறுபடியும் பிறந்தால் ஒரு அழியாத சரீரம் கிடைக்கும், ஒரு பரலோக மகிமை உள்ள சரீரம் கிடைக்கும். 40வது வசனம் சொல்லுகிறது சொர்க்கிய தேஜஸ். சொர்க்கிய தேஜஸ்ன்னு சொல்லும் போது மலையாளத்துல வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகள் உண்டு. வானத்துக்குரிய மகிமையும் வேற, பூமிக்குரிய மகிமையும் வேற. அப்போ மேனியின் மகிமை, வானத்தின் மேனியின் மகிமை, அந்த மேனிங்கிறது சரீரம்னு அர்த்தம். இப்ப வானத்துக்குரிய மேனி, வானத்துக்குரிய சரீரம், அதனுடைய மகிமை வேறையாக இருக்கும். இந்த மகிமையோட வேற மகிமை. அந்த மகிமையை வச்சு ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். பிரைசலா கற்றுக்கொள்கிறோம்ல, எந்த அளவுக்கு கற்றிருக்கணும்னா என்னை விட நீங்க மேல இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு மோசே இறங்கி வந்தார். அவர் முகம் பிரகாசிச்சது, முகத்தை பார்க்க முடியல, அவ்வளவு வெளிச்சமா போச்சு. உண்மையிலே ஒரு என்ன சொல்லுகிறது, ஒரு பிரகாசம், முகம் தெரியாது, ஒரு வெளிச்சம், அது அங்கேயே போட்டுட்டு நிக்குது. அங்கேயே போட்டுட்டு கழுத்துக்கு மேல பாத்தீங்கன்னா என்ன இருக்காது, கழுத்துக்கு மேல உருவம் இல்லை. இன்னும் நான் ஒண்ணு சொல்லுறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ரட்சிக்கப்பட முந்தி சினிமா பார்த்த காலங்கள் உண்டு, பெரிய சினிமா பைத்தியம். அந்த காலத்துல ஒரு இறங்கின பாட்டு முக்காபுலான்னு ஒரு பாட்டு. நான் தப்பா நினைக்கிறதுன்னு சொல்லுங்கிற காரணம், அந்த படத்துல பாத்தீங்கன்னா முகம் சரீரம் இருக்காது, உடை இருக்கும். இதே மாதிரிதான் மோசே இருந்தார். நீங்க சினிமா பார்க்க கூடாது, கண்டிப்பா பார்க்க கூடாதுங்கிறது என்னுடையது. பிரைஸ் லார்ட். ஏன்னா அது சரியில்லை அப்படிங்கிறதுனால நம்ம அது விஷயம் இல்லை. ஆனா மோசே நிக்கும் போது ஒரு அங்கி போட்ட ஒரு மனுஷன் நிக்கிறாரு, கழுத்துக்கு மேல ஒண்ணும் காணும், அங்கி இருக்கிற இடத்துல எல்லாம் ஏதோ இருக்குது, முகத்துல காணும் ஒரு ஓட்டை. அந்த பக்கம் என்ன தெரியுது, ஒரு ஓட்டை மட்டும் இருக்குது. அப்ப பயந்த உடனே தான் அவர் என்ன செய்தார், தலையில ஒரு தொப்பி மாதிரி வச்சு ஒரு முக்காடை போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சு இதுக்குள்ள உருவம் இருக்கிறது. அந்த அளவுக்கு தேஜஸ் எது, நியாயப்பிரமாணம் தேஜஸ் உள்ளதாக இருக்குமானால், அதாவது தண்டனையின் நியாயப்பிரமாணமே அவ்வளவு தேஜஸாக இருக்குமானால், நாம் பெற்றுக்கொண்ட சுவிசேஷம் அதை விட தேஜஸ் உள்ளது, அதை விட மகிமை உள்ளது. மோசே பெற்ற மகிமையை விட பெரிய மகிமையான ஒரு சுவிசேஷத்தை, அல்லது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் அதை விட மேன்மையானவர்கள், அதை விட மேன்மையான மகிமை உள்ளதுதான் என்னது, நியாயப்பிரமாணத்துக்கு பெற்றுக்கொள்ளும் போதே முகம் பிரகாசித்ததுன்னா அதை விட மேன்மையான பிரகாசம் உள்ளது இந்த சுவிசேஷம். இப்ப ஏன் பிரகாசிக்கலன்னா, பிறகு எல்லாம் தலையில்லாத முண்டங்கள் நடக்குதுன்னு நம்மள சொல்லிடுவாங்க. அதனாலதான் கர்த்தர் இப்படி வச்சிருக்கிறார். பிரைஸ் லார்ட். அப்போ பரலோகத்துக்குரிய மேனியின் மகிமை, இன்னும் சொல்ல போனா சொர்க்கிய மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல இருக்கிற விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். சொர்க்கியமாய் பரலோகத்துக்குரியதாக மாறிவிடுவோம். ஜீவனை கொடுக்கிற ஆவி நமக்குள்ள இருப்பார். பரலோகத்துக்கு போறவங்களுக்கு என்ன கிடையாது, பரலோகத்துக்குரிய ஆவிக்கு ஆமீன் சாப்பாடு, பூமிக்குரிய சாப்பாடு தேவையில்லை. பரலோகத்துக்குரிய சாப்பாடான வசனத்தை சாப்பிட்டு மறுபடியும் பிறந்தவர்கள் வளரணும். நீ மறுபடியும் பிறந்த குழந்தைகளை போல வசனம் என்னும் பாயமில்ல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று சொன்னபடி, மறுபடியும் பிறந்தா ஞானப்பாலான வசனத்தை குடிச்சு வளரணும். மறுபடியும் பிறந்தவர்களுக்கு வசனம் சாப்பிட்டே ஆகணும், வசனம் வாசித்தே ஆகணும், ஆமீன் ஜெபித்தே ஆகணும். சாப்பாடு பூமிக்குரிய சாப்பாடு இந்த ஆவிக்குரியவனுக்கு தேவை கிடையாது. பரலோகத்துக்குரிய சாப்பாடான இந்த வேதமான ஞானப்பால் நமக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. 1 பேதுரு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் விருதியாயிருங்கள். அப்படின்னா மறுபடியும் பிறந்தவர்கள் திருவசனமாகிய
களங்கம் இல்லாத ஞானப்பாலை சாப்பிட்டு வளரணும். புதுதாக பிறந்தவருக்குள்ள சாப்பாடு. பழைய மனுஷனுக்கு சாப்பாடு கண்டிப்பா சோறு. நமக்கு அந்த நம்ம சாப்பாடு இட்லி, தோசை, அது பொங்கல், பூரி எல்லாம் நமக்கு தேவைதான். அது இந்த சரீரம் காண்கிற இந்த சரீரத்துக்கு. காணாத உள்ள பிறந்திருக்க அந்த மனுஷனுக்கு தேவையான சாப்பாடு இந்த வேதம். மறுபடியும் பிறந்தால், அதாவது நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க வாசிக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு காலத்துல நாங்க கத்தோலிக்கரா இருக்கும்போது கூட எங்க வீட்டுல ஜெபம் பண்ணலன்னா கஞ்சி தர மாட்டாங்க. கத்தோலிக்கர்களே. என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவா, எங்க வீட்டுல வசனம் சொல்லலைன்னா அன்னைக்கு சாப்பாடு தர மாட்டாங்க. ஒரு காலத்துல இருந்தது. இப்படி இல்ல. நம்ம சாப்பாடு கொடுக்கலன்னா பிள்ளைங்க ஹோட்டல்ல போய் வாங்கி தின்னுதுங்க. நான் சொல்லலைன்னா, வசனம் பழனா அவன் தண்டனை கொடுத்து இந்த காலம் மாறி போச்சு. சர்ச்சில் ஒரு காம்படிஷன் வச்சிருக்கோம், வசன போட்டி வச்சிருக்கிறோம் பிள்ளைகளுக்கு. நிறைய சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க வசன போட்டி அதிகமா 300 பரிசு, 150 ரூபாய் பரிசு, எல்லாருக்கும் 50 ரூபாய். இந்த பார்ட்டிசிபேட் எடுத்து 25 வசனம் சொன்னா 50 ரூபாய் பண்ணி இருக்கிறோம். கிஃப்ட் எல்லாம் தள்ளி இருக்கிறேன். ஓகே, இதுக்கு நான் வசனத்தை கற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக இப்ப நம்ம விஷயத்துக்கு வரும். புதிய மனுஷன் மறுபடியும் பிறக்கிறவன் புதிய மனுஷன். 3:10 சொல்லுகிறது அவன் புது மனுஷன். 2 Corinthians 5:17 சொல்லுகிறது புது சக்தியாக இருக்கிறான். இப்ப நான் இவ்வளவு சொன்னது 2வது மரணம். இனி முதல் மரணம், 2வது மரணம். இது 2 இருக்கு. முதலாவது மரணம்ங்கிறது மரித்து போறது, பாவத்தின் சம்பளமாக கிடைக்கிற மரணம். ஏக மனுஷனும் பாவனத்து மரணமும் வந்தது. நாம் மரிப்போம் என்று நிச்சயமா அறிகிறோம். எல்லாருக்கும் மரணம் வரும். அது உணம் என்றெல்லாம் இந்த மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவமானம், இந்த மரணம் என்பது அவமானம். 15ஆம் தான் இருக்கு, அவமானத்தில் விதைக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறது. ஜென்ம சுபாவம் உள்ள அந்த மனுஷன் சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறோம். மனுஷனுடைய பலவீன நிமித்தம், பலத்தின் மிகுதியால் 70, பலத்தின் 80, பலத்தின் மிகுதியால் 80. அந்த பலத்தின் மிகுதியால் என்ன செய்கிறோம்? 20 பலவீனம் வந்துடும். அதனால மரணம் வருகிறது, பாவ நிமித்தம் வருகிறது. கடைசி மனுஷனுடைய கடைசி மரணம். 1 Corinthians 26 சொல்லுகிறது கடைசி சத்ருவான மரணம். ஏன் அவன் கடைசி சத்ரு மரணம் என்று சொல்ல காரணம், மரணத்தை ஜெயிக்க முடியாது என்று சொல்லி யாரு? பிசாசு. மனுஷன் ஆத்மீகமா மறு போனான், சரீரத்துல மரணம் அடைந்தால் நீ அடக்கம் பண்ணப்பட்டா உனக்கு ஒரு உயிர்ப்பில்லை, இந்த மரணம் என்னுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. அதனாலதான் மரணத்தின் அதிகாரியான பிசாசை தம்முடைய மரணத்தினால் ஜெயித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. மரணத்தின் அதிகாரம் அவன் பிடுங்கி வச்சிருந்தான், சாத்தான். இப்ப மரணம் நம்முடைய கடைசி எதிரி, ஏன்னா அது பிசாசு கையில இருக்கு. ஆனா இன்னொன்னு, நமக்கு இயேசு உயிரோடு எழும்பினால நாம் உயிரோடு எழும்பிடுவோம். இந்த முதல் மரணம். இரண்டாவது மரணம் எதுன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது அக்கினி கடல், அது ஜீவ புத்தகத்தில் பெயர் இல்லாதவர்கள் இருக்கிறது. பரிசுத்தர்களுக்கு பங்கில்லாத இடம் அது. அது நியாய விதிக்கப்பட்டவர்கள் போய் கிடக்கிற இடம். பரிசுத்தர்கள் எல்லாம் தங்களுடைய பங்கை பெற்று நித்தியதைக்கு போயிடுவாங்க இந்த 2ஆம் மரணத்துக்கு பிறகு. செகண்டத்துல நமக்கு பங்கு கிடையாது. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானா இருக்கிறான். அது இந்த செகண்ட் டெத்ங்கிறது 2ஆம் மரணத்தை குறித்து சொல்லுகிறேன். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். வெளிப்படுத்தின விசேஷம் 20:4-6 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பரிசுத்தனாயிருக்கிறான், அவன் பாக்கியவானாயிருக்கிறான். 2ஆம் மரணம் அவனுக்கு இல்லை. இப்ப நான் 2வது இதுக்கு வந்துட்டேன். செகண்ட் டெத் 2 விஷயம் தான் சொன்னேன். ஒண்ணு நித்திய மரணம், அது செகண்ட் டெத்ங்கிறது நித்திய மரணம். அது ஜீவ புத்தகத்தில் பேர் இல்லாதவர்கள், அது அக்னி கடல்ல தள்ளப்படுவார்கள். அது ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 21ஆம் வசனம், 7, 8, 20ஆம் அதிகாரம் 15,
ரோமர் 2:16 நியாய விதி என்ற மரணம். அடுத்து 2 கொரிந்தியர் 5:10 சொல்லுகிறது நியாய விதி என்கிற மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் 2ஆம் மரணம். இதுல நேர நரகத்துக்கு தான். அதுல யாருக்கு பங்கு இல்லைன்னா பரிசுத்தவானுக்கு பங்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 2:11 சொல்லுகிறது ஜெயிக்கிறவனுக்கு அதனால் ஒரு சேதமும் வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி ஃபர்ஸ்ட் முதலாம் உயிர்த்தெழுதல். அப்ப இன்னும் ஞானஸ்நானத்துக்கு வரல, 5 மணி ஆயிடுச்சு, 1 மணி நேரம் ஓடிடுச்சு. முதலாம் உயிர்த்தெழுதல், இந்த மறுபடியும் பிறந்தால் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு வரும். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பாக்கி எல்லாம் செய்யணும். ஞானஸ்நானம், பரிசுத்தாவி, பாக்கி கர்த்தருடைய பந்தியெல்லாம் வருது. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான், அவன் பரிசுத்தவானா இருக்கிறான். இது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4:4-6 எல்லாம் இருக்கு. 2ஆம் மரணம் இல்லாதவன், இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் 2ஆம் மரணம் இல்லாதவன். அவர்கள் கிறிஸ்துவோடு 1000 வருஷம் அரசாழ்வார்கள். அவர்கள் இரத்த சாட்சிகளாக இருப்பார்கள், விக்கிரகத்தை வணங்காதவர்களாக இருப்பார்கள், அந்தி கிறிஸ்துவின் முத்திரை இல்லாமல் இருப்பார்கள். இதெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருக்கு. 1 கொரிந்தியர் 15:44 சொல்லுகிறது ஆத்மீய சரீரம் உயர்க்கப்பட்டவர்கள். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு யார் பங்குள்ளார்கள்? சபை. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வரும்போது கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது உயர்ந்தெழுப்பார்கள், நாம் மறுரூபமாகும். இது ரெண்டும் ஒண்ணுதான். மரித்தவனும் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறான், இப்பவும் நாமும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். நம்ம 2 பேருமே ஒருமித்து மறுரூபமாகும். அவர்கள் மறுரூபமாய் வருவார்கள், நாம் இங்க இருந்து மறுரூபமாகும். ஆல்ரெடி மரித்தவர்கள் எல்லாம் மறுரூபத்துல இருக்கிறாங்க, நாம் மறுரூபமாய் ஒருமித்து இயேசுவை எதிர்கொள்ள போகிறோம். பிரைஸ் தி லார்ட். 1000 வருஷம் அரசாட்சி பண்ண போகிறோம். சொர்க்கியமாய பரலோகத்துக்குரிய வஸ்திரத்தை தரித்தவர்களாக இருப்போம். அழியாமையின் சரீரத்தோடு உயிர்த்தெழுவோம். 1 கொரிந்தியர் 15:42-43 சொல்லுகிறது மகிமையில் உயிர்த்தெழுவோம், அழிவில்லாமையில் உயிர்த்தெழுவோம், சக்தியால் உயிர்த்தெழுவோம். பலம். அந்த சக்தி எது? பரிசுத்தாவின் சக்தி. பரிசுத்தாவி ஆவியானவர் ஒரு ஆளத்துவமாக இருக்கும் பொழுதும் அவரில் வல்லமையும் சக்தியும் இருக்கிறது. அந்த சக்தி இருந்தாதான் நம்ம உயிரோடு எழும்ப முடியும். அது ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது இயேசுவை உயிர்ப்பித்தது போல ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் உங்களுடைய அழிவுள்ள இந்த சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ உயிர்ப்பிக்கணும். அது எப்படி உயரும்னா அழிவில்லாத சரீரமாக மரித்தவர்கள் அந்த அவர்கள் என்ன செய்வார்கள்? உயர்ப்பிப்பார்கள், உயர்த்து வருவார்கள். நாம் மரணம் இல்லாதவர்களாக மறுரூபமாகும். இயேசு மூலமாக நாம் உயர்த்தெழுவோம், இயேசு கிறிஸ்துவுக்களாக ஜீவித்திருப்போம், மரித்தவர்களுக்குள்ள இருந்து நாம் உயிரோடு எழுவோம். ஏன்னா உலகத்துல கோடான கோடிகள் மரித்திருப்பார்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும்னா அடக்கம் பண்ணப்பட்ட அநேக கோடான கோடிகள் இருக்கும், அதுல இருந்து ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் உயிர்த்தெழும்புவார்கள். அதனாலதான் அது எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பிலிப்பியர் 3:11, ரோமர் 8:11 இதெல்லாம் நமக்கு சொல்லுகிறது மரணத்திற்குள்ளே நின்று நாம் உயிரோடு எழும்புவோம். முதலாவது உயிர்த்தெழுதல். அங்க கண்ணீர் இருக்காது, லோக ஜனங்களில் இருந்து மறுரூபமாக்கப்படுவோம். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான்னு சொல்லும் போது முதலாம் உயிர்த்தெழுதல் உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்பட்டாலும் இந்த உயிர்த்தெழுதலுக்கு சமமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். மகத்துவம் உள்ள சரீரத்தோட உயிர்த்தெழுவோம். முதலாம் உயிர்த்தெழுதல். 2ஆம் உயிர்த்தெழுதல் கடைசியில நடக்கும். 1 கொரிந்தியர் 15:23. அந்த 2ஆம் உயிர்த்தெழுதல் எப்ப நடக்குதுன்னா, இப்ப 2ஆம் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 சொல்லுகிறது வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக எல்லாரும், அதாவது ஆதாம் முதல் இங்க எவ்வளவு உண்டு அவ்வளவு வேற நியாய தீர்ப்புக்காக நிக்கணும். அங்க மரணம் அன்று நீங்கி போகும். இந்த 2ஆம் உயிர்த்தெழுதல் நடந்த பின்பு மரணம் நீங்கி போகும், பாதாளமும் நீங்கி போகும், நித்திய நரகம் வெளிப்பட்டு வரும். மரணத்துக்குள்ளவர்களை மரணத்திற்கும், பாதாளம் தண்ணில் உள்ளவர்களை அன்னைக்குதான் ஏற்பித்துக் கொடுக்கும். மரணத்தில் அடக்கப்பட்டவர்களை அன்று மரணம் கர்த்தருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கும். தானியேல் சொல்லுகிறபடி, தானியேலினுடைய புத்தகம் 12:17 சொல்லுகிறது பரிசுத்தவன் தன் பங்கை பெற்றுக் கொள்கிறதாக இருக்கும் 2ஆவது உயிர்த்தெழுதல் நடக்கும் பொழுது. 2 ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது.
என்ன இப்படி பாஸ்டர்? முதலாவது பிறப்பு, முதலாவது இரண்டாவது பிறப்பு, முதலாவது மரணம், இரண்டாவது மரணம், முதலாம் உயிர்த்தெழுதல், இரண்டாம் உயிர்த்தெழுதல், முதலாம் நியாய தீர்ப்பும் இருக்கிறது, இரண்டாம் நியாய தீர்ப்பும் இருக்கிறது. முதலாம் நியாய தீர்ப்பு எப்படின்னா ரோமர் 2ஆம் அதிகாரத்துல இருக்கு, 12ஆம் வசனம், நியாயப்பிரமாணம் இல்லாம. இரண்டாவது நியாயப்பிரமாணத்தால், 3 சுவிசேஷ பிரகாரம். இந்த 3 பிரகாரமாக முதலாம் நியாய தீர்ப்பு நடக்கும். அது தேவனுடைய சபையில் தொடங்கும். 1 பேதுரு 4:17 சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையில் தொடங்கும். ஜீவ புத்தகத்தில் உள்ளவர்கள் அன்று எழும்பி கிறிஸ்துவினுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்பார்கள். இது ஒரு பெரிய மர்மம். இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் தப்பு பண்றாங்கல்ல, அதனால தப்பு பண்றதுக்கு நமக்கு லைசன்ஸ் கிடையாது. ஐயோ கிறிஸ்துக்குள்ள வந்ததுனால. ஆனா ஒண்ணு, கிறிஸ்துவுக்குள்ள வந்து மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் இருக்கு, ரெண்டும் இருக்கு. கிறிஸ்துவுக்குள் வந்தவன் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்வானால் அவனை தீப்பொகையில் தள்ளி விடுவார். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டுன்னு சொல்லும்போது ஒருத்தனை காப்பாத்துறதுக்கு நம்ம போய் சொல்லுவோம். ஒரு பலகாரம் ஒருத்தனை வெட்ட வர நம்ம ஒளிச்சு வச்சுட்டு இல்லாங்கிறோம். இவ ராகாபு பண்ணது போல நம்ம செய்த அதுக்கு என்ன கிடையாது, பாவம் பாவம் தான், தப்பு தப்பு தான். ஆனா மரண தண்டனை அதுக்கு கிடையாது. எதிராளி மரண தண்டனை கொடுப்பான், இஸ்ரவேலர்கள் அதுக்கு மன்னிப்பு கொடுப்பாங்க. ராகாபு செய்ததை எரிகோ ராஜா பிடித்திருந்தால் ராகாவை கொண்டு போட்டிருப்பான். இஸ்ரவேலர்களுக்கு பிடித்ததுனால அவளுக்கு உயிர் கொடுத்தார்கள். ஒரே பாகத்துல ரெண்டும் இருக்கிறது. ஒருத்தன் உயிரை கொடுக்கறதுக்கு தயாராகிறான், ஒருத்தன் கொல்றதுக்கு தயாராகிறான். ரெண்டுமே பாவம் தான். ஆனா இதுக்கு இந்த பகுதியில யூதர்களுக்கு அது நீதி, அதாவது இஸ்ரவேலர்களுக்கு அது நீதியாக இருக்கும்போது எரிகோ ராஜாவுக்கு அது அநியாயமாக இருக்கிறது. இதுதான், இதே மாதிரிதான் இஸ்ரவேல் பார்வையில அது நியாயம், எரிகோ ராஜா பார்வையில அது பாவம். இதே மாதிரிதான் கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் சிலது செய்யறது, ஆமென், தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்படியான பாவத்தை செய்யக்கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த தூஷிக்கத்தக்கதான நியாய தீர்ப்பு கிடைக்கும். முதலாம் உயிர்த்தெழுதல்ல வரும்போது எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கணுங்கிறது கிறிஸ்தவ சபைக்கு, அல்லது ரட்சிக்கப்பட்டு இயேசுவோடு கூட உயிரோடு எழும்பின பரிசுத்தவான்கள் அல்லது நியாயப்பிரமாணத்தின் படியும் சுவிசேஷத்தின் படியும் இருக்கிற எல்லாருமே ஒருமித்து கிறிஸ்துவுக்குள் வந்து நின்று என்ன செய்வாங்க, நியாய தீர்ப்பு அடைவார்கள். இது முதலாம் நியாய தீர்ப்பு. ஆமேன். ஆனா 2வது நியாய தீர்ப்பு என்று சொல்வது அது அதாவது கடைசியில எல்லாரும் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பு வந்திருப்பாங்களா, வெளிப்படுத்தின விசேஷம் 20:11. அதுதான் 2வது நியாய தீர்ப்பு. முதலாம் நியாய தீர்ப்புல ஆமேன் முதலாம் உயிர்த்தெழுதல பங்கு இருந்தா முதலாம் நியாய தீர்ப்போட முடிஞ்சு போயிடும். அவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா தேஜஸ் தேறிய மகிமின் சரீரங்கள் கிடைக்கும். அவர்கள் பரலோகத்துல தங்களுடைய பங்குகளை அடைவார்கள். வசனம் சொன்னபடி அவரவர்களுடைய பரலோகத்துல அவரவர்களுக்குடைய பொக்கிஷம் கிடைக்கும். பூமியை பாக்கி உள்ளவர்களுக்கு வெள்ளை சிங்காசனத்துக்கு போறவங்களுக்கு அதற்கேற்றபடி நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுப்பார். இது எல்லாம் சொன்னதுக்கு ஒரே காரணம், மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறத்தல்ங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். நான் அடுத்து இதெல்லாம் விட்டுட்டேன், நீ ஞானஸ்நானங்கிற கிளாஸுக்கு கடந்து வர விரும்புகிறேன். அடுத்த சப்ஜெக்டுக்கு போவோம். அப்போ மனம் திரும்பினால் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அதுல நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம சுருக்கமா ஒரு ஆன்லைன்ல சொல்லிடுறேன். ஆமேன். மனம் திரும்பினால் ரட்சிப்பு, மறுபடியும் பிறக்குதல், நீதிமானாகுதல், ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதி கிடக்குதல், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். இதுதான் பார்த்தோம். போன வாரத்துல பைபிள ஹிஸ்டரி இதுக்காக பிரித்து படித்தோம். பிரைஸ் தி லார்ட். இனி இந்த வாரம் நம்ம பார்க்க போறது ஆமேன். ஸ்தோத்திர. ரட்சிப்புனா வாயினால அறிக்கை பண்ணணும். நாம் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தோம். இந்த தடவை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஞான ஸ்நானம். கர்த்தருடைய ஞான ஸ்நானம் ஏன் எடுக்கணும், எதுக்கு எடுக்கணும், எப்படி எடுக்கணும்? ஏன் எடுக்கணும்னா இது கர்த்தருடைய கட்டளை. எப்படி எடுக்கணும்னா தண்ணீரில் மூழ்கி எடுக்கணும். ஏன் எடுக்கணும், எதுக்கு எடுக்கணும், எப்படி எடுக்கணும்? தண்ணீர்ல. எதுக்கு எடுக்கணும்? நாம் பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டு புது மனுஷனாக வாழ்வதற்காக ஞானஸ்நானம் எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ
ஏன் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முதலான பதில், இது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. லூக்கா ஞானஸ்நானம் ஏன் எடுக்கணும்? லூக்கா 7:30 என்ன சொல்லுகிறதுனா, ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய திட்டமா இருந்தது. பிரைஸ் தி லார்ட். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 30வது வசனம். வாசிக்கிறேன். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். தேவனுடைய ஆலோசனை அல்லது தேவனுடைய திட்டம். ஞானஸ்நானம், யோவான் கொடுத்த ஞானஸ்நானமும் சரி, இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட ஞானஸ்நானமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே தேவ திட்டம். அல்லேலூயா. இந்த ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய திட்டம், காட்ஸ் பர்பஸ், கடவுளுடைய திட்டம். இரண்டாவது மத்தேயு 28:18 முதல் 20 வரை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமென். ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போவதற்கு முன்னாடி என்ன சொல்லுகிறார்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றார். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் சகல நாட்களிலும் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இது இயேசு கிறிஸ்துவின் கட்டளை, தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய கட்டளை. ஆமென். என்னது? ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிறது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:38 சபையினுடைய உபதேசமாக இருக்கிறது. நீங்கள் மனம் விரும்பி ஞானஸ்நானம் பெறுங்கள் என்பது சபையினுடைய உபதேசம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல ஆமென் என்ன சொல்லுகிறார்னா, ஆமென் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுங்கள். இப்போ ஒரு கேள்வி நமக்கு, இந்த இயேசு நாமக்காரங்க அவங்க வந்தாங்கன்னா பைபிள்ல அதே இடத்துல கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துலதான் ஞானஸ்நானம் எடுக்க சொல்லும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்கள்னு பவுல் பேதுரு சொல்லி இருக்கிறார். நீங்களோ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே எடுங்கள் என்று சொல்கிறீர்கள். இந்த 2 வசனத்துக்குள்ள இடைப்பட்ட காலம் எவ்வளவுன்னு நமக்கு பார்த்துடலாம். இயேசு கிறிஸ்து 10 நாளைக்கு முன்னாடிதான் சொல்லி இருக்கிறார். 10 நாளைக்கு உயர்த்து எழுந்த பின்பு இயேசு பரலோகத்துக்கு 40 நாள் அவர்களுக்கு தரிசனமாக காணப்பட்டார். எல்லாருக்கும் காணப்பட்டார், நிறைய பேருக்கு காணப்பட்டார் என்று வேதம் சாட்சி சொல்லுகிறது. அந்த போகிறதுக்கு முன்னாடி, பரலோகத்துக்கு போறதுக்கு வெளியமலையில நிற்கிறார், வந்திருக்கிறார். அப்பதான் சொல்லுகிறார் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானங்கள்னு சொல்லிட்டு பரிசுத்தாவிக்காக காத்திருங்கள்னு சொல்லி போயிட்டாரு. 10 நாள் காத்திருக்கிறாங்க, பரிசுத்தாவி வந்துட்டாரு. இப்ப சொல்றாங்க ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொல்றாங்க. 10 நாள்லயா மாத்திட்டாரு கர்த்தர் திட்டத்தை? இல்ல. அன்னைக்கு என்ன பிரச்சனைனா 10 நாள் இல்ல, இந்த 50 நாள் வேண்டாம். இயேசு கிறிஸ்து ஊழியம் ஆரம்பிச்சு அந்த நாட்கள் போக 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 அவருக்கு எதிர்ப்பு கூட. இயேசு கிறிஸ்துங்கிற பேரையே சொல்லக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு கட்டளை இருக்கிற காலமானபடினால இவர்கள் யோவானுடைய ஞானஸ்நானம் அந்த காலத்துல இது இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் என்பதை தெளிவுபடியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்று சொன்னார்கள். இதுக்காக நாம் திருத்துவத்துல ஞானஸ்நானம் உபதேசம் படிச்சா திருத்துல கொடுப்போம். உபதேசம் தெரியாதவன் இயேசு நாமன்னு ஓடுவோம். இந்த உபதேசம் படிக்கணுங்கிறதுக்கு காரணமே அதுதான். இயேசு சொன்னது சரியாக இருக்கணும், உபதேசம் சரியாகும். இப்ப நம்ம அதாவது மனம் திரும்புதல்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே ரட்சிப்பு, பெறத்தல், நீதிமாகுதல், ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதல், இவ்வளவு காரியங்கள் அதுக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தா இந்த ஞானஸ்நானத்துக்கு பல காரியங்கள் இருக்கும்ல, அதையும் கர்த்தருக்கு கற்பிடித்திருப்பார்கள், அதையும் படிக்கணும்ல. அப்போ இது கர்த்தருடைய கட்டளையாக இருக்கிற
அப்படின்னால 10 நாளைக்குள்ளும் அவர் மாத்தல. ஆவியார் வந்த உடனேயும் மாத்தல. சூழ்நிலை நிமித்தம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்ப சில கேள்விகளுக்கு பதில் கிடையாது. இந்த சூழ்நிலை நிமித்தம் சொல்லப்பட்டதுன்னா, அன்னைக்கு இயேசுவ பேசக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல இவங்க பேசுறாங்க. இயேசு இயேசுன்னு அதான் சொன்னாங்க. கர்த்தருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்தார்கள்னு வசனம் இருக்கிறது. அப்ப நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்தாங்கன்னு வரும் இல்ல. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில தான் கொடுத்தார்கள். அவர்கள் ஜலத்திலிருந்து கரையேறியர்கள், அதனால தண்ணியில இறங்கி முங்கல அப்படின்னு சொல்லலாமா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல ஒருத்தங்க இந்த ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒரே இடத்தில். நான் அதை பார்த்தேன். எவ்வளவு சீக்கிரமா சொல்றேன், எவ்வளவு சொல்றேங்க பார்ப்போம். இயேசு பிறந்தார், நட்சத்திரத்தை காட்டுறாங்க, குழந்தை பருவத்தை காட்டுறாங்க, 12 வயசுல ஞானஸ்நானத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஞானஸ்நானம் கொண்டு வந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, தண்ணியில இறங்க இரட்டையில தலையில ஊத்தி விட்டாங்க. தண்ணிக்குள்ள நிக்கிறாரு, அவரை முக்கல, சிரட்டையில தண்ணிய கோரி ஊத்துறாங்க. மறுபடியும் பாருங்க, எந்த பிசாசு தந்திரமா பண்றான். ஏன் வயிற்றளவு இடுப்பளவுக்கு இறங்கணும், முங்கி எழுப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதாவது கரையேறின உடனே இருக்கிறதால இறங்கி இருக்காருல்ல, இறங்கணும். ஆனா முங்க கூடாது. பிசாசு பண்ற தந்திரம், முங்கி ஞானஸ்தானம் எடுக்க மாட்டான். நான் இத வருஷங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு புத்தகம் இருந்தது. அன்னைக்கு நாங்க கத்தோலிக்கர்களா இருக்கோம். ஒரு படம் வந்து இயேசுக்கு நெஞ்சளவு தண்ணியில நிக்கிறாரு. யோவான் அவனுக்கு இயேசுக்கு ஞானஸ்தானம் யோவான் என்ன பண்றாருன்னா, நெஞ்சளவுல நிக்கிறவருக்கு சிரட்டையில தண்ணி ஊத்துறதாக ஒரு பிக்சர். அன்னைக்கு ஏதாவது புத்தகம் இருந்தது, அதை எரிச்சுட்டாங்க. தண்ணியில நெஞ்சளவுக்கு இருக்கும்போது முங்கிக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இது என்னன்னா இருதய கடினம், எப்படி முங்க விடக்கூடாது. இவன் மூங்கிட்டான பூர்ணமாக அடக்கம் பண்ணிட்டா சத்தியம் வெளிப்பட்டு விடும். அப்ப முங்காம இருக்கணும்னா தலையில சிரட்டை கோரி ஊத்தணும். அன்னைக்கு பார்த்த அதே பிக்சர் 30 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் என்ன ஆகுது? இன்னைக்கும் அதைத்தான் காட்டுறாங்க. முங்கிராத, நீ ஞானஸ்நானம் எடுத்துறாத. ஏன்னா நீ ஞானஸ்நானம் எடுக்க கூடாது என்பது தேவனுடைய திட்டமாய், சாத்தானுடைய திட்டமாய் இருக்கிறது. நீ ஞானஸ்நானம் எடுக்க கூடாது என்பது பிசாசு செய்கிற வஞ்சனையா இருக்கிறது, பிசாசுனுடைய ஏமாற்று தந்திரங்களா இருக்கிறது. அதனால ஞானஸ்நானம் எடுத்தே ஆகணும், தண்ணியில இறங்கணும். இருவரும் தண்ணீரில் இறங்கினார்களும் இருக்கு, கரை ஏறினார்களும் இருக்கு. தண்ணிய தெளிக்கிறதுக்கு சிரட்டையில கோரி ஊத்துறதுக்கா இருந்தா எதுக்கு தண்ணியில இறங்கி இந்த வேலையெல்லாம் பண்ணணும்? இது எதுக்கு சொல்றேன்னா, பிசாசு இந்த மாதிரி ஞானஸ்நானம் எடுக்க விடாம தடை பண்ணுவோம். மூழ்கி இருக்கணும், தண்ணியில கண்டிப்பா பூர்ணமாக முங்கி இருக்கணும். ஏன்னா ஞானஸ்நானம் என்பது ஒரு அடக்க ஆராதனையின் நிழலாயிருக்கிறது. அடக்கம் பண்ணும்போது கையை காலை வெளியே வச்சுட்டு அடக்கம் பண்ணுவோம், இல்ல தலையை வெளியே வச்சுட்டு அடக்கம் பண்ணுவோம். இல்ல, அடக்கம் பண்றவங்களை பூர்ணமாக மண்ணுக்குள்ள அடக்கி விடுவோம். அதனால ஞானஸ்நானமும் பூர்ணமாக இருக்கணும். தண்ணிய தெளிக்கிறதாகவோ, சிரட்டையிலேயோ ஒரு கப்பிலேயோ மக்கிலேயோ கோரி உளுத்துறதாகவோ, அல்லது சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதாகவோ, இதெல்லாம் தவறுகள் எல்லாம் கடைசியா பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, சரியான ஞானஸ்நானமாக இருக்கணும். அப்ப 3 காரணங்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்கணும். ஒண்ணு தேவனுடைய ஆலோசனை அல்லது தேவனுடைய திட்டம், 2வது தேவனுடைய கட்டளை, 3வது சபையின் உபதேசமாக பரிசுத்தாவியானவர் மாற்றி இருக்கிறபடினால நாம் ஞானஸ்நானம் எடுத்தே ஆகணும். யார் ஞானஸ்நானம் எடுக்கலாம்? யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம்? யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். 2 வசனங்கள் அதுக்காக சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். 1 அப்போஸ்தலர் அடிகள் 8:37 தேர்ல இருந்து வருகிற அந்த எத்தியோப்பிய ராணியுடைய மந்திரி அவர் ஒரு காரியம் கேட்கிறார். இதோ தண்ணி இருக்கிறதே, ஞானஸ்நானம் பெற என்ன தடை? அப்பொழுது ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு பிலிப்பு என்ன சொல்லுகிறார்னா, ஆமென், நீர் விசுவாசித்தால், முழு மனதோடு விசுவாசித்தால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை இல்லை. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன்.
அதற்கு 37 நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றார். ரதத்தை நிறுத்த சொன்னார். அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். ஞானஸ்நானம் என்றாலே குளித்தல் என்ற அர்த்தம். இந்த பிராமணர்கள்ட்ட எல்லாம் போறீங்களா, அவங்க கேட்பாங்க ஸ்நானம் ஆயிடுத்தான்னு கேட்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா குளிச்சிட்டீங்களான்னு அர்த்தம். குளிக்கிறவங்க என்ன தண்ணியை தெளிச்சுட்டு வருவாங்களா, இல்ல முழுசும் கழுகுவாங்களா? உடம்பு முழுவதும் தலையில இருந்து கால் வரை கழுகுறதுக்கு பேர் தான் ஸ்நானம். அதாவது தண்ணி தலையில இருந்து கால் வரை முங்குறதுக்கு பேர் தான் ஸ்நானமே ஒழிய அறகுறை இல்லை. அப்ப இங்க இவர் சொல்லி கொடுக்கிற காரியம், இயேசுவை பற்றிய சுவிசேஷம் சொல்லுகிறார். ஞான ஸ்நானம் எடுக்க ஒரு குவாலிட்டியில ஒண்ணு விசுவாசிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அவர் அதாவது இயேசு கிறிஸ்து தான் எல்லாம். இனி சொல்ல போனா அவருடைய சுருக்கம் சொல்ல போனா கன்னிகையின் பிறப்புல இருந்து மரித்து உயிரோட எழும்பி பிதாவின் வலது பாகத்துல இருந்து மறுபடியும் சபையை சேர்த்து கொண்டு நியாய தீர்ப்பு கொடுப்பாருங்கிறது வரை விசுவாசிக்கணும். ஆக்குங்கள்னு சொன்னதுக்கு அர்த்தம் இதுதான். அப்ப முழுவதையும் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும், சிஷ்யர்கள் ஆக்கணும். அப்போ அந்த விசுவாசம் வந்தவர்களுக்கு மட்டும்தான் ஞானஸ்நானம். அதனாலதான் ஞானஸ்நானம் எடுக்க போகும்போது நம்ம கேள்வி கேட்கிறோம், விசுவாசிக்கிறியாயா என்று கேள்வி கேட்டு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். ஒரே விஷயம் கவனிச்சுக்கோங்க, ஞானஸ்நானம் 10 நிமிஷத்துலயும் கொடுக்கலாம், 2 நிமிஷத்துலயும் ஞானஸ்நானம் கொடுக்கலாம், அரை மணி நேரத்திலயும் கொடுக்கலாம், 3 மணி நேரம் எடுத்தும் ஞானஸ்நானம் கொடுக்கலாம். வாய்ப்பு இருந்ததுன்னா 3 மணி நேரம் கொடுங்க, எடுத்துக்கோங்க. எப்படின்னு சொல்றேன். பிரைஸ் லார்ட். நான் ஞானஸ்நானம் எடுக்க போகும்போது நம்ம மேரி சிஸ்டருடைய தம்பி சாம், அப்புறம் அவங்க ஊர்ல இருந்து ஒரு அலமேலு, இவங்களுக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஆத்தங்கரையில போய் ஒரு பெரிய மெசேஜே கொடுத்தேன். என்ன நடந்தது? அந்த மெசேஜ் கொடுத்ததுனால கூட 2 பேரு கூட ஞானஸ்நானம் எடுத்தாங்க. பிரைஸ் லார்ட். அப்ப எனக்கு சந்தோஷம். என்ன தெரியுமா? செய்தி அந்த நேரம் கொடுக்காம வெறும் ஞானஸ்நானம் 2 நிமிஷத்துல முடிச்சிருந்தேன்னா இன்னொருத்தங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்க மாட்டாங்க. அங்க போனோடனே டீச் பண்ண ஞானஸ்நானம் என்னன்னு. அப்ப அலமேலுக்காக டீச் பண்ணது சாம் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. வேற யாருன்னு ஞாபகம் இல்ல. மொத்தத்துல அந்த டீச்சிங் பண்ணதுனால அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். அப்போ டைம் எடுத்து பண்றது நல்லதுதான். ஏன்னா வாய்ப்பு இருக்கு. நமக்கு அன்னைக்கு வாய்ப்பு இருந்தது, நேரம் இருந்தது. ஆத்தங்கரையில போய் பிரசங்கம் பண்ண அந்த மெசேஜ் கூட என்கிட்ட இருக்கும். வாட்ஸ்அப்ல போன்ல ரெக்கார்ட் பண்ணது இருக்கும். எதுக்கு சொல்லுறேன்னா, அப்ப சொல்லி கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்தா கற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கணும். இல்லைன்னா ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமாவது எல்லா சத்தியங்களையும் கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். ஞானஸ்தானத்துக்கு தண்ணியில தான் இறங்கணும். விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கணும். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இதுல மார்க் 16:16 வாசிக்கிறேன். சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்குங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அடுத்த வசனத்தை எடுத்தா இன்னும் டீப்பா போயிடும், வேற விஷயங்கள் போயிடும். அதனால இந்த விசுவாசத்தை மட்டும் சொல்லுகிறேன். விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்தால் தண்டனை இல்லை, விசுவாசிக்காமல் ஞானஸ்நானம் எடுத்தால் தண்டனை உண்டு. விசுவாசிக்காமல் ஞானஸ்நானம் எங்க? கத்தோலிக்க சபையில குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. குழந்தை ஞானஸ்நானம், குழந்தைக்கு விசுவாசிக்க தெரியாததுனால குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுத்தால் அது தவறு, அதுக்கு தண்டனை உண்டு. வேணா குழந்தை இப்படி சொல்லிக்கிட்டு தெரியலாம், ஐயோ நான் எனக்கு தெரிந்த ஒருத்தர் இருக்கார், இறந்தெல்லாம் போனார், அவர் சொல்லுவார், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். எத்தனை தடவை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டார். எனக்கு குழந்தையில கொடுத்துட்டாங்க, நான் எடுத்துட்டேன். எடுத்தது உண்மை, ஆனா விசுவாசித்து எடுத்தீங்களான்னு அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அதுக்கு உடனே சொல்லுவாரு, எனக்கு ஞான தகப்பனும் ஞான தாயும் இருந்தார்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள்
சிலர் இந்த வைராக்கியத்தினால செய்வாங்க. நம்ம ஒரு தடவை தான் ஞானஸ்நானம் முக்குறோம். தண்ணியில இறங்கி விசுவாசிக்கிறான்னு கேட்டா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு ஒண்ணு முக்கி விட்டுருவோம். ஒரு தடவை தான் ஞானஸ்தானம், ஒரே தடவை தான், 2 தடவை கிடையாது. சரியான ஞானஸ்தானம் ஒரு தடவை. அதையும் நான் திருத்தி சொல்லிக்கிறேன். சரியான ஞானஸ்தானம் ஒரு தடவை, சரியில்லாத ஞானஸ்தானம் சரியான ஞானஸ்தானம் எடுக்கிறது வரை எடுத்துக்கொண்டு இருக்கணும். சரியான ஞானஸ்தானம் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அப்படின்னு நான் சொல்லும் போது, சரியில்லாத ஞானஸ்தானம் இப்ப நம்ம இப்படி ஒரு தடவை கொடுக்கிறோம் பிதாகுமாரன். சில இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, பிதாவுக்கு ஒரு தடவை, புத்திரனுக்கு ஒரு தடவை, குமாரனுக்கு ஒரு தடவை, பரிசுத்தாவிக்கு ஒரு தடவைன்னு 3 தடவை முக்கி விட்டுறாங்க. சிலர்கிட்ட கேட்டேன், நீ ஒரு தடவை தானே கொடுக்குற, நாங்க 3 தடவை கொடுக்குறோம். ஆனாலும் அவன் என்ன செய்யக்கூடாது, சத்தியத்தை அறியக்கூடாது, சத்தியத்துக்குள்ள வரக்கூடாது. அதனாலதான் அந்த 3 தடவை முக்கி விடுறாங்க. சத்தியம் அறியாம இருக்கணும், சத்தியத்துக்குள்ள போயிடக்கூடாது. முங்கிதானே ஞானஸ்நானம் எடுக்க, அதுக்காகத்தான் அந்த சபைக்கு போறேன், போகாத இங்கே இரு, நான் உனக்கு 3 தடவை கொடுத்துடுறேன், அவன் ஒரு தடவை தானே கொடுக்குறான், நான் 3 தடவை கொடுக்குறேன். இப்படி ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க. ஞானஸ்நானம் ஒரு முறை, அது சரியானதாக இருக்கணும், சரி இல்லாவிட்டால் சரிப்படுத்தணும். அந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு ஆமென், பாக்கி நாளைக்கு ஞானஸ்நானத்தை குறித்து பார்ப்போம். ஆமென். அப்போஸ்தல நடபடிகள் அதனுடைய 19ஆம் அதிகாரம் ஆஹ் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின்வருவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிகளாயிருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்தானே என்றார். அதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்பல்லோ கொரிந்து பட்டணத்துல இருக்கிறான். பவுல் மேலான தேசங்கள் வழிபாய் எபேசுக்கு வந்தார். எபேசுல வரும்போது ஒரு சீஷர்களை பார்க்கிறார், 12 பேர். அவங்க 12 பேர், அவர்கள் விசுவாசிகள். அவங்க விசுவாசிகள்னா கனி கொடுக்குறாங்க. இந்த யோவான் இயேசுவை குறித்துதான் சொல்லிக்கிட்டே இருந்தார். இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார். யோவானுடைய சீஷர்கள்ல ஒரு 4 பேர், குறைஞ்சது 4 பேர் எனக்கு தெரிந்தவங்க இருக்கிறாங்க. அந்த 4 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பேதுரு. இவங்கெல்லாம் யோவானுடைய சீஷர்கள். இவங்கெல்லாம் இயேசுவின் வருகைக்காக காத்திருந்தாங்க. இவர்களுக்கெல்லாம் இயேசு மேசியான்னு காத்து கொண்டிருந்தவர்கள். அதனாலதான் இவங்கெல்லாம் நம்ம படிச்சா தெரியும், இவெல்லாம் இயேசுட்ட யோவான் சீஷர்களாக இருந்தவர்கள். அப்ப யோவான் வழி நடத்தினது கிறிஸ்து வருவார். அந்த காலகட்டத்துல இந்த 12 பேரும் ஞானஸ்நானம் எடுத்து இயேசுக்காக காத்து கொண்டிருந்தவர்கள். ஆனா உபதேசத்தை மறந்துட்டாங்க. அதனாலதான் யோவான் எதுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்கிறத மறந்துட்டாங்க. இப்ப பவுல் சொல்லி கொடுக்கிறார், யோவான் ஸ்நானம் தந்தது பின்னாடி இயேசு வரப்போகிறார், அவருக்காக நாம் எதிர்கொள்வோம்னு சொல்றதுக்குதான் ஞானஸ்நானம் கொடுத்தார். அதனால நீங்க பெற்றதை திருத்துங்கன்னு சொல்லி திருத்தலுக்கு கொண்டு வந்தார். பாக்கி நாளைக்கு பார்ப்போம். ஆமென். ஞானஸ்நானத்தினுடைய கிளாஸுகளை நாளைக்கு தொடர்ந்து முழுவதுமாக படிச்சு முடிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவது செபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி கர்த்தா. இந்த பகல் வேளையில நாங்கள் ரட்சிப்பு, மனம் திரும்புதல், அதற்குள்ள மறுபடியும் பிறத்தல்னால் கிடைக்கிற நன்மைகளை குறித்து பார்த்தோம் அப்பா. மறுபடியும் பிறந்ததுனால அவன் பழைய மனுஷன் செத்து போனான், புதிய மனுஷன் வந்தான். புதிய மனுஷன் பரலோகத்துக்குரிய மனுஷனாக மாற்றின். அவனுக்கு முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு உண்டு, அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அவனுக்கு குறித்ததான எல்லா காரியங்களும் இந்த பகல்வேளையில இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவன். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாக மறுபடியும் பிறக்கத்துக்கதான கிருபையெல்லாம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதுபோல ஞானஸ்நானத்தை குறித்து தேவ திட்டத்துக்கும் தேவ ஆலோசனைக்கும் கர்த்தருடைய கட்டளைக்கும்
சபையின் உபதேசத்துக்கும் கீழ்ப்படியத்தக்கதாக எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதுல பங்கு பெற்ற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இது கிளாஸ் அவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிரத்யேகமாக இந்த பைபிள் ஸ்டடி பைபிள் காலேஜ் நடத்துகிற பாஸ்டர் டேவிட்டுக்கும் மனைவிக்கும் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உண்டாகட்டும். கர்த்தர் உயர்த்தி மாணிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Amen. Praise Lord. Thank you so much, Pastor. எல்லாருக்கும் நன்றி. ஓகே, எல்லாருக்கும் praise the Lord. Praise Lord. சொல்லுங்க. ஓகே, நாளைக்கு 4 மணிக்கு வந்துடுறேன். ஓகே பாஸ்டர். ஓகே, எல்லாருக்கும் எல்லாருக்கும்